உன்னிடம் தனது பதம் பணிய உதவிடும் ஸ்ரீராஜராஜேஸ்வரி தரணி. உயிரினங்களுக்கெல்லாம் தாயாக விளங்குகின்ற அம்பிகை ஆதி பராசக்தியை பொருங்க. இப்போ நீங்க கைத்தட்ட அளவுக்கு நான் பெரிய விஷயம் ஒண்ணும் சொல்லலையே. எதுக்காக இந்த கைத்தட்டல்? அதாவதுமா ஆதிபராசக்திங்கிற பேரை நீங்க சொன்னீங்க பாருங்க. அதுக்காகவா? ஆமா, ஆதிபராசக்தியா நீங்களே நடிச்சால் பாருங்க, அது ஜனங்கள் மனசுல அப்படியே நின்னுடுத்து போங்க. ரொம்ப நன்றி. அப்படி அன்னையாக விளங்கும் ஆதிபராசக்தி தன் மக்களை காத்திர பல்வேறு உருவங்களில், பல்வேறு நாமாக்களில், பல்வேறு இடங்களில் கோயில் கொண்டு அருளாட்சி புரிந்து வருகின்றாள். அவற்றில் அதி முக்கியமானது 64 சக்தி பீடங்கள். அந்த சக்தி பீடங்கள் எப்படி வந்து தெரியுமா? அந்த இடத்துலதான் நம்ம கொஞ்சம் புராணத்தை பார்க்கணும். தட்சன் சொல்றாங்களே, அவன் யார் தெரியுமா? தட்சன் உன்னை பெற்றெடுத்த தந்தைதான். ஆனாலும் என்றுமே என்னை விரோதியாகவே எண்ணிக்கொண்டிருக்கிறான். எப்படி சொல்கிறீர்கள்? ஆதி பராசக்தியின் சித்தப்படி எனக்கென்றே அவதரித்த உன்னை அன்றே எனக்கு தர மறுத்தான். இன்று அவன் நடத்தும் யாகத்தின் பெயர் என்ன? சோமயாகம். அந்த யாகம் யாருக்கு உரியது? தங்களுக்கே உரியது. அப்படி எனக்கே உரிய யாகத்தை நடத்தும் அவன் என்னை அழைக்கவும் எனக்குரிய அபிர்வாகத்தை கொடுக்கவும் மறுத்து இதர தேவர்களையும் தெய்வங்களையும் அழைத்து யாகத்தை நடத்தும் நோக்கம் என்ன? அவர்கள் நோக்கம் எப்படியோ இருக்கலாம். ஆனால் அடியாள் அங்கு செல்லும் நோக்கம் என்ன என்பதை தேவரீர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். என்ன? தங்களை பரம எதிரியாக பாவிக்கும் என் தந்தையை தங்களின் பரம பக்தனாக மாற்றி அன்பு என்ற அரிய தத்துவத்தை புரிய வைக்கத்தான் போகிறேன். தோற்று விடுவாய். தங்களின் அனுகிரகம் இருந்தால் வென்று வருவேன். அவனை பொறுத்தவரையில் என் அனுகிரகம் கிடையாது. தட்சனை திருத்தப் போகும் நீ தோல்வி கண்டுதான் திரும்பப் போகிறாய். மன்னிக்க வேண்டும். என் தந்தை திருந்தினால் அன்றி நான் திருக்கையிலாய் திரும்ப மாட்டேன். தந்தையை புறக்கணித்து பேயுடன் ஆடும் பித்தனோடு ஓடினாயே, மீண்டும் நீ இங்கு வரவோ நான் நடத்தும் இந்த யாகத்தை தடுத்து நிறுத்தவோ உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? இந்த சோமயாகம் யாருக்கு உரியதோ அவருடைய தர்ம பத்தினி நான். என் கணவர் அவமதிக்கப்படுவதை என்னால் சகித்துக் கொண்டிருக்க முடியாது. அது எனக்கும் தெரியுமே. சிவனுக்குரிய இந்த யாகத்தை அவன் அழைக்காமல் நடத்தினால் அவன் வெட்கி தலைகுனிவான். அவனது கேவலமான நிலை கண்டு தேவர்களும் தெய்வங்களும் கைகொட்டி சிரிப்பார்கள். தாட்சாயணி, அதை நீ கண்டு கலங்கி கத்தி கதறி துடிப்பாய். அதை நான் கண்டு ரசிப்பதற்காகத்தானே இந்த யாகம். தந்தையே, அழைக்காதே அப்படி. தட்சணே, மூவருக்கும் முதல்வனே, முக்கண் மூர்த்தியை, அன்பெனும் பிடிக்குள் அடங்கும் அருட்பெரும் ஜோதியை பணிந்தால் பெருவாழ்வு பெறுவீர். முதல்வனாம், மூர்த்தியாம், அருட்பெரும் ஜோதியாம் தாட்சாயணி, அவன் என்னை பொறுத்தவரையில் விளையன், கடையன், கடையன், மடையன். முடிவாக கேட்கிறேன், என்னோடு திருக்கைலாயம் வந்து எம்பெருமானை யாகத்திற்கு அழைக்கப் போகிறீரா இல்லையா? பசித்தால் புலி கூட புல்லை உண்ணலாம். ஆனால் இந்த தட்சன் தாண்டவமாடும் அந்த ஆண்டியிடம் வரவே மாட்டான். அந்த காரியத்தில் தோல்வியுற்றாய் அல்லவா? துவண்ட மனத்தோடும் இருண்ட முகத்தோடும் திருக்கைலாயம் ஓடும். தட்சணே, நான் தோற்றுவிட்டால் திரும்பச் செல்வது திருக்கைலாயத்திற்கு அல்ல. வேறு எங்கு செல்வாய்? அக்னி சுரூபமான ஆதி பராசக்தியிடமிருந்து தோன்றிய நான் நீர் மூட்டியுள்ள இந்த அக்னி குண்டத்தில் இறங்கி அவளோடு ஐக்கியமாக போகிறேன். அதிதேவதையான தங்களது பத்தினி அக்னியில் இரண்டாக கலந்து விட்டால் அனைத்து உயிர்களும் சக்தி இழப்பதோடு நீங்களும் நானும் கூட பலமிழந்து பரிதவிக்க நேரிடும். உடனே தடுத்து நிறுத்துங்கள்.
காலத்தில் தேவி தாட்சாயணியின் திருமேனி லட்சோப லட்சம் துண்டுகளாக சிதறி இந்த பிரபஞ்சத்தில் பரவி விழுந்தது. அவற்றில் 64 துண்டுகள் இந்த பாரத மண்ணில் வந்து விழுந்தன. அவைகள்தான் 64 சக்தி பீடங்கள் என்று புராணங்கள் கூறுகின்றன. அதுல கண் வந்து விழுந்த இடம்தான் சமயபுரம். அதனாலதான் அவனுக்கு கண்ணபுரத்தால் என்கிற காரண பயிரம் ஏற்பட்டது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. அதே கிராமத்துல ஒரு தம்பதியருக்கு மகாகவி காலமேகத்தோட அருளால ஒரு புத்திரன் பிறந்தான். அவன் எப்படி இருந்தான் தெரியுமோ? சிற்பம், சித்திரம், இசை முதலிய எல்லா கலைகளிலும் தேர்ச்சி பெற்று மகாமேதையாக விளங்கினான். தாத்தா வந்திருக்காரா? தாத்தா என்ன பாக்குற பையல? எப்ப தாத்தா வந்தீங்க? இப்பதான் பையல வந்தேன். இங்க இருக்கிற இம்மாஞ்சலியும் நீதான் செஞ்சியா? இது என்னப்பா, நம்ம அம்மன் கோயிலுக்கு பக்கத்துலயே ஒரு சித்திரம் கூட வச்சிருக்கிறான். அங்கேயும் ஏராளமா இருக்குது. என்ன அழகு, என்ன அழகு, என்ன லட்சணம்! டே பயலே, ஒன்னொன்னு பாக்குறதுக்கு 2 கண்ணு பத்தாதுடா பயலே. தாத்தா, இந்த கலை நுணுக்கம் எல்லாம் 1000 கண்ணுடைய சமயவிரத்தம் தான் எனக்கு போட்ட பிச்சை தாத்தா. ஆமாண்டாப்பா, ஆமா. ஏண்டாப்பா, இப்படி நல்ல நல்ல சிலையெல்லாம் செஞ்சு வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தா யாருக்கு பிரயோஜனம்? எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் நம்ம மகாராஜா கிட்ட காட்டினா. நம்ம மகாராஜா கலை உள்ளம் படைச்சவர் தான், கலைஞர்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுக்கிறவர் தான். ஆனா அவர் மனைவி விஷயத்துல அவர் நடந்துக்கிற முறை இருக்கு, அதை நினைச்சா என் மனசு கொஞ்சம் வேதனைப்படுது தாத்தா. என்ன அப்படி? தாத்தா, மகாராஜாவும் இளைஞர், மகாராணி இள வயசு பொண்ணு. அத்தோட இசை, நாட்டியம், நடனம் எல்லாத்துலயும் சரஸ்வதிக்கு சமானம்னு சொல்றாங்க. அவங்க மத்த எந்த ஆண்கள் கண்ணுலையும் பட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக ஆயுள் கைதி மாதிரி அரண்மனைக்குள்ளேயே அடைச்சு வச்சிருக்காரு. இது நியாயமா தாத்தா? அடே அடே, அது ராசாவுக்கு சங்கதிடா. அட போ தாத்தா, மகாராணி நம்ம கோயிலுக்கு வந்தாங்க. மகாராஜா மகாராணி கோயிலுக்கு ஏன் வந்தா என்ன? சரி வாங்க. அட மூடாவே, அட மூடாவே, மூடாவே. என்னடா போறட்டு பையன். ஏண்டா டேய், இப்போ நம்ம மகாராஜாவே என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சா நீ போவியா மாட்டியா? அவரா கூப்பிடுவாரு. இல்ல, எங்க அம்மா சமயபுரத்தா நினைச்சா கூப்பிட வப்பா. அப்படியே கூப்பிட வச்சா நீ போவியா? போவே. மகாராஜா மகாராணியார் கோயிலுக்கு வர்றாங்க, சீக்கிரம் வெளியே போங்க. உமக்கு வேற தனியா சொல்லணுமா? புறப்படையா. மகாராணியாரே பூஜை பண்ணுவாங்களே, அதுக்கு வேண்டி தெய்வங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். வச்சிட்டு புறப்படையா. என்னையா செய்றீங்க? சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க. வரலாம்.
இளம் சிவப்பை வான்கதிர்தான் தீட்ட வார்குழலின் கருமை நிறம் கார்முகில் காட்ட உன் வாயிகளின் இளம் சிவப்பை வான்கதிர்தான் தீட்ட விழி மலரின் மென்மை நிறம் குளிர் நிலவில் விளங்க விழி மலரின் மென்மை நிறம் குளிர் நிலவில் விளங்க உன் உடல் படைத்த மென்மை எல்லாம் பூவினத்தில் துலங்க அழகை வடிப்பதற்கு உருவெடுத்தேன் தாயே. இப்படி ஒரு தெய்வீக கானத்தை இதற்கு முன்னால் நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? இல்லை. இவ்வளவு குரல் இனிமை படைத்த பாடகர் நமது ஆஸ்தான தலைமை பாடகராக நியமித்து விடலாமே. இவன் யாரோ, எந்த ஊரோ, என்ன பேரோ? பதவிக்குரிய திறமை இருக்கிறதா என்றுதான் பார்க்க வேண்டுமே தவிர ஊர் பேரையெல்லாம் விசாரிப்பது உறவினர்களுக்கு பதவியை ஒதுக்கி வைக்கும் உபயோகமற்றவர்கள் செய்யும் காரியம் அல்லவா? இது தங்களுக்கும் தேவை. சரி, நீ ரசித்து விட்டாய். அமைச்சரிடம் சொல்லி ஆவணம் செய்கிறேன். மன்னா, தங்கள் மனம் கவர்ந்த பாடகனை பற்றி பூரணமாக விசாரித்து விட்டேன். எப்படி? இசைத்துறையில் மட்டுமல்ல மன்னா, சிற்பம், சித்திரம், கவிதை முதலிய சகல கலைகளிலும் மாபெரும் மேதை என்று சொல்றார்கள். இத்தனைக்கும் மேலாக சமயபுரத்து அம்மையிடம் பக்தியும் எல்லையற்ற ஈடுபாடு உண்படியானால் அமைச்சரே, அவனை நமது அரசவை தலைமை கலைஞனாக நியமித்த பயனாக ஒரு தெய்வீக கலைஞனை நாம் இன்று பெற்றிருக்கிறோம். சிற்பம், சித்திரம், இசை இவை எல்லாவற்றிலுமே பூரணம் பெற்று நிறைகுடமாக விளங்கும் இளம் கலைஞர் சிவநேசனை நமது அரசவை தலைமை கலைஞராக நியமித்துள்ளோம். மன்னிக்க வேண்டும் மன்னவா, இன்று வரை யார் என்று தெரியாமல் எங்கோ கிடந்த இந்த சிவநேசனை எங்களையும் வைத்துக் கொண்டு தாங்கள் நிறைகுடம் என்று புகழ் மாலை சூட்டியது எங்களை கேவலப்படுத்தியதாக தோன்றுகிறது. மிக கேவலப்படுத்தியதாக தோன்றுகிறது. அடு கேவலப்படுத்தியதாக தோன்றுகிறது. மன்னர் பெருமானே, இந்த புலவர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் சந்தர்ப்பத்தை எளியனுக்கு வழங்க வேண்டுமென பணிவன்போடு விண்ணப்பிக்கின்றேன். தாராளமாக சொல்லலாம். மிக்க நன்றி. வணக்கத்திற்குரிய புலவர் பெருமக்களே, மன்னர் என்னை நிறைகுடம் என்று சொன்ன அதே நேரத்தில் இங்கிருக்கின்ற உங்களில் யாரையும் அவர் குறைகுடம் என்று சொல்லவில்லையே. அப்படியானால் நாங்களும் நிறைகுடம் தான் என்பதை மன்னர் ஏற்றுக்கொள்ளுகின்றாரா? கொள்ளுகின்றாரா? ரொம்பவும் ஆத்திரப்படாதீங்க ஐயா. பேசுவது மன்னர் முன்னால். விடுமையா, கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு. சிறப்பு கற்றோருக்கு தானே ஐயா. கற்றோர் இல்லாதவரை நமக்குத்தானே ஐயா. புலவர் பெருமக்களே, ஏன் உங்களுக்குள் இத்தனை சர்ச்சை? நீங்கள் அனைவருமே நிறைகுடந்தான் என்பதை நான் உளமாற ஏற்றுக்கொள்கிறேன். எங்களுக்கு அது போதும். ஆனாலும் மன்னவா, பழைய நிறைகுடங்களாக நாங்கள் இத்தனை பேர் இருக்கும் போது புதிதாக வந்த ஒரு நிறைகுடத்திற்கு தலைமை பதவி வழங்குவதில் என்ன நியாயம் இருக்கின்றது? தலைமை பதவிக்கு வேறு என்னதான் தகுதி வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? மன்னா, ஓர் ஓவிய கலைஞன் அவன் தன் வாழ்நாளில் என்றுமே பார்த்திராத ஒருவனுடைய பெருவிரல் ரேகையை கொண்டு அந்த ரேகைக்குரியவரின் முழு உருவத்தையும் அங்கலட்சணம் பிசகாமல் அளவும் குறையாமல் தீட்டிவிட முடியும் என்று சிற்ப சாஸ்திரம் ஆணித்தரமாக பறைசாற்றுவதாக நாங்கள் அறிகிறோம். அப்படிப்பட்ட ஒரு சாதனையை இவரால் நிகழ்த்த ஆகுமா? என்ன, சவாலை ஏற்றுக்கொள்ளலாமா? ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒன்று, பாவம், இவர்கள் பெருவிரல் ரேகை வரைதான் அறிந்திருக்கிறார்கள். முன்பின் பார்த்திராத ஒருவருடைய ஒரே ஒரு தலைமுடியை கொண்டு அதன் முழு உருவத்தையும் சித்திரமாக வரைந்து காட்ட முடியும். அப்படிப்பட்ட ஒரு கலை நுணுக்கத்தை என் தாய் சமயபுரத்தாள் எனக்கு அருளி இருக்கிறாள். ஆணையிட்டால் நிரூபிக்கிறேன். விந்தையாக இருக்கிறதே. சரி புலவர்களே, இந்த பரீட்சை நடத்தும் முழு பொறுப்பையும் உங்களிடமே விட்டு விடுகிறேன். மன்னா, என் கையில் இருப்பது மிக 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 அழகான ஒரு பெண்ணின் தலைமுடி. இதை கொண்டு இதற்குரிய பெண்ணின் உருவத்தை இவர் தீட்டட்டுமே பார்ப்போம்.
ஜெயிச்சிருவானோ? மன்னா, இந்த முடிக்குரிய உருவம் இந்த முனிவர்தான், சரிதானா என்று கேளுங்கள். என்ன சிவனேசர் சொல்வது ரொம்ப ரொம்ப சரி. பரீட்சிப்பதற்காக பெண் என்று பொய் சொன்னோம். பரீட்சிக்கும் போது பொய் சொல்வதில் தவறே இல்லை. ஆனால் உருவம் தத்துருவமாக இருக்கிறதா? மிக மிக சரியாக இருக்கிறது. இரும் மன்னா, இந்த சித்திரத்தில் ஒரு மாபெரும் குறை இருக்கிறது. சற்று உற்று பார்க்கும்படி வேண்டுகிறேன். எந்த குறையும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லையே. மன்னா, தீட்டப்பட்ட உருவம் ஆனா பெண்ணா என்பதற்கு போதுமான விளக்கம் இல்லை. அறிவு இருக்கிறதா உமக்கு? முழநீள தாடி வரைந்திருப்பதிலிருந்து அது ஆண்தான் என்பது புரியவில்லையா உமக்கு? புத்தி. இந்த முனிவரை நான் பார்க்க வேண்டுமே. ஆணை, அழைத்து வாருங்கள். அற்புதம். புலவர்களே, சிவனேசர் தலைமை பதவிக்கு தகுதி பெற்றிருக்கிறார் என்பதை இப்போதாவது ஒப்புக்கொள்கிறீர்களா? ஒப்புக்கொள்கிறோம். ஆனாலும் என்ன ஆனாலும் மன்னிக்க வேண்டும் மன்னா. ஒரு முடியை கொண்டு முழு உருவத்தையும் தீட்டிவிட முடியும் என்பதை இப்போதுதான் நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆனாலும் சிவனேசன் அதை நிரூபித்து விட்டார். இதில் எங்களுடைய குழப்பம் என்னவென்றால், நாங்கள் பரமரகசியமாக செய்திருந்த இந்த ஏற்பாட்டை எங்களுக்குள் யாரோ ஒரு கருங்காலி கவிஞன் இருந்து இந்த முனிவரை முன்கூட்டியே சிவனேசருக்கு காட்டி கொடுத்து விட்டானோ என்பதுதான். சரி சரி, நீங்களே குழப்பத்திற்கு ஆளாகிவிட்டதால் இதே போன்ற இன்னொரு பரீட்சையை நாளைய தினம் இதே சபையில் நானே நடத்துகிறேன். இதுவும் ஒரு முனிவருடைய முடிதான். இதை கொண்டு இதற்குரியவரை தீட்டும் பார்ப்போம். மன்னா, இந்த முடிக்குரியவரின் முழு உருவத்தையும் தீட்ட வேண்டுமா? வேண்டாம், முகத்தை மட்டும் தீட்டினால் போதும். ராஜா என்னமோ சாமியார்னாரு, இந்த ஆள் என்னமோ பொம்பளை எல்லாம் எழுதிட்டு இருக்கோம். நாம பிழுகின மாதிரி ராஜா பிழுகினாரோ என்னவோ, நாம என்னத்துக்கு என்ன இது? உன் திறமைக்கு தக்க பரிசளிக்கும் திரவியம் என்னிடத்தில் இல்லை. உனக்கு முன்னால் நான் ஏழையாகிவிட்டேன். அப்படி சொல்லாதீர்கள் மன்னா. கேட்டவர்க்கெல்லாம் வாரி வாரி வழங்கும் வள்ளலாகிய நீங்கள். சிவனேசா, யார் எதை கேட்டாலும் கொடுக்கும் சக்தி என்னிடம் இருக்கிறது. ஆனால் நான் விரும்பும் ஒன்றை கொடுக்கும் சக்தி உன் ஒருவனிடம் தான் இருக்கிறது. என்னிடமா? அது சிவனேசா, இளமையும் அழகும் காலப்போக்கில் அழிந்துவிடக்கூடியதானே? ஆமாம். என் மனைவியின் பேரழகை ரசிக்கும் போதெல்லாம்
இந்த பயம் எனக்கு தோன்றிக் கொண்டே இருக்கிறது. நீ சிலை வடிப்பதிலும் வல்லவன் என்று கேள்விப்பட்டேன். புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். புரிந்து விட்டது மன்னா. இளமையும் எழிலும் பூத்து குலுங்கும் இன்றைய மகாராணியை சிலை வடிவாக தாங்கள் என்றென்றும் காண விரும்புகிறீர்கள், அதுதானே? சரி மன்னா, இந்த பணிக்கு நான் ஒரு சன்மானத்தை எதிர்பார்க்கலாம் அல்லவா? தாராளமாக. என்ன வேண்டும்? தங்கள் மனைவியாரின் திருமுகத்தை வரைந்தேன் அல்லவா? அந்த முகத்தில் பொதிந்து கிடக்கும் ரசனை உணர்வுகளை நான் வேறு யார் முகத்திலும் கண்டதில்லை. அவர்கள் முன்னால் அமர்ந்து பாடுவதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அளிக்க வேண்டும். மகாராணியார் ரசிப்பதை நான் நேரடியாக காண்பதுதான் எனக்கு மிகப்பெரிய சன்மானம். ஒரு கலைஞன் விரும்பும் சன்மானம் எது என்பதை இன்றுதான் நான் கேட்கிறேன். விருப்பம் நிறைவேறும். உமாதேவி, என்ன இது? கண்டு நீயும் சித்திரமாகி விட்டாய். நினைக்கவே முடியாத அற்புதம் நிகழ்ந்து விட்டால் நான் நினைவிழந்துதானே நிற்க வேண்டியிருக்கிறது. ஒரே ஒரு முடியை கொண்டேன். இப்படி ஒரு சித்திரமா? இந்த சந்தேகம் எனக்கே எழுந்தது. ஆனாலும் இந்த பரீட்சையை நடத்தியவனே நான் ஆயிற்றே. அம்பிகையின் பரிபூர்ண அனுகிரகம் இருந்தால் அன்றி இப்படி ஒரு சாதனையை நிகழ்த்தவே முடியாது. அந்த தெய்வீக கலைஞனுக்கு என்ன பரிசு கொடுத்தீர்கள்? இந்த விஷயத்தில் எனக்கு பெரும் குழப்பம் ஏற்பட்டது. ஆனாலும் இதுவரை யாரும் என்னிடம் கேட்கவும் முடியாத ஒன்றை அவனே என்னிடம் கேட்டுவிட்டான். நானும் உடனே சம்மதித்து விட்டேன். அது என்னவென்று நான் தெரிந்து கொள்வதில் தங்களுக்கொன்றும் ஆட்சேபணம் இல்லையே. அப்படி ஒன்றும் இல்லை. அதாவது உன்னுடைய முகத்தை வரைந்ததும் அந்த முகத்தில் பொதிந்து கிடக்கும் ரசிகத்தன்மையின் பாவத்தை கண்டு உனக்கு நேராக அமர்ந்து பாட வேண்டும் என்று கேட்டான். பிந்தையாக இருக்கிறதே. எது? சமநிலையில் உள்ள கலைஞானம் படைத்தவர்களுக்கு விருப்பமும் ஒரே மாதிரி தோன்றுவதுதான். அப்படி என்றால் ஆலயத்தில் அவருடைய பாடலை கேட்ட பிறகு நேரடியாகவே அவருடைய இசையை கேட்க வேண்டும் என்ற விருப்பம் அன்றே எனக்கும் உதித்தது. ஆனால் உமா, ஏதோ சொல்ல வந்தவள் சொல்ல முடியாமல் சட்டென்று புறப்பட்டு விட்டாயே. என்ன அது? என்ன விஷயம்? சொல். எந்த ஆண்களின் கண்ணிலும் படவிடாமல் என்னை இப்படி அடைத்து வைத்திருக்கிறீர்களே, அது ஏன்? தங்க விக்கிரகத்தை பாதுகாப்பாகத்தான் வைக்க வேண்டும். நான் கேட்டது உயிர் துடிப்புள்ள ஒரு ஜீவனை பற்றி. தாங்கள் சொன்ன உதாரணம் உயிரே இல்லாத வெறும் உலோகத்தை பற்றி. நடக்கட்டுமே. உமா, அபாயமணி அடிக்கிறது. நான் சென்று என்னவென்று கண்டு வருகிறேன். அவர் தொடர்ந்து பாடிக்கொண்டிருக்கட்டும். மழை கூந்தல் முதல் மலர் பாதம் வரை தெய்வ காட்சி தெரிகின்றது. மழை கூந்தல் முதல் மலர் பாதம் வரை தெய்வ காட்சி தெரிகின்றது. எழிற்கோலங்களும் இந்திரஜாலங்களும் அதில் ஆட்சி புரிகின்றது. அருளாட்சி புரிகின்றது. எழிற்கோலங்களும் இந்திரஜாதில் ஆட்சி புரிகின்றது. அருளாட்சி புரிகின்றது. மழை கூந்தல் முதல் மலர் பாதம் வரை தெய்வ காட்சி தெரிகின்றது.
இளம்பிறை முதல் மீது எழுதியதில் கண்டேன் இமைகளின் நிழலோரம் எரிதழல் விழி கண்டே குளம் வளர்க்கமலம் போ கமலம் போல் குளம் வளர்க்கமலம் போல் குவியிதழ் மடல் கண்டே முதல் கண்டே விழி கண்டே இதழ் கண்டேன் கனிதழ் கண்டேன் குளம் வளரம் போல் குவியிதழ் மடல் கண்டேன் குவிதழ் நகையோரம் கொற்கையின் பரல் கண்டேன் குவிதழ் நகையோரம் கொற்கையின் பரல் கண்டேன் மழை கூந்தல் முதல் மலர் பாதம் வரை தெய்வ காட்சி தெரிகின்றது வலம் புரி சங்காக வஞ்சியின் எழுத்தாட வலம் புரி சங்காக வஞ்சியின் கழுத்தாட ஒரு கனி குறைவாக முக்கனி எழுந்தாட ஒரு கனி குறைவாக முக்கனி எழுந்தாட மேகலை நகையாட வெள்ளிய ஈடாட வாழையின் மடல் கேட்டு வாங்கிய தொடையாட மேகலை நகையாட மெல்லிய இடையாட வரையின் மடல் கேட்டு இடையாட மேனியில் எதை சொல்ல நான் அதில் எதை தள்ள நான் படைத்த ஞானமெல்லாம் வாய் புதைத்து நின்றதென்ன வடந்து பொன்னளந்து மேவிய தேவியுந்தன் பாதத்தாமரை தேவரென்ன மூவரென்ன யாவரும் தேடி நிற்கும் வேதத்தாமரை குலுங்கிடும் சலங்கைகள் ஓம் என ஒலித்திட கோமள வதனத்தில் குங்குமம் பணிச்சிட இயலிசை நாடக கூத்துகள் திட எழுகடல் எண்டிசை இடிபட பொடிபட தகிட 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 தோஞ்சதியோசை தரணி அதிர்ந்திட கீரமிசை சண்டை மேடம் அம்மா அரங்கினில் ஆர்த்திட. நான் எப்பொழுதுமே பரிசு பொருட்களை பெரிதாக மதிப்பவன் அல்ல. இதே சன்மானத்தை வேறு யாராவது கொடுத்திருந்தால் நான் இவ்வளவு குழப்பம் அடைய மாட்டேன். இதை தாங்கள் கொடுத்ததோ மன்னிக்க வேண்டும். அறிவில் குறையாகத்தான் தென்படுகிறது. என்னவோ நான் இங்கு பாடிய பாடலை 4 கன்னிகளாக பிரித்து பாடினேன். முதலில் பாடிய 3 கன்னிகளிலும் ராகத்தை மாற்றினேனே தவிர தாளத்தை மாற்றவில்லை. அதற்காக தாங்கள் ஒரே விதமான 3 தங்க தேங்காய்களை பரிசாக அளித்தீர்கள். 4வதாக நான் பாடிய கன்னி ராகம், தாளம், சந்தம், சந்தத்தினுள் சந்தம் எல்லாவற்றையுமே மாற்றி மாற்றி பாடினேன். ஆனால் தாங்களோ முதலில் பரிசளித்த 3 தேங்காய்களைப் போலவே 4வதும் பரிசளித்தீர்கள். பாடலின் மாற்றத்துக்கு தக்கபடி பரிசில் மாறுதல் இல்லை. இதுதானே எங்களின் கருத்து? ஆமா. 4வதாக கொடுத்த அந்த தங்க தேங்காயை தங்களை எடுத்து வாருங்கள். இந்த வைரங்களும் முத்துக்களும் முதலில் கொடுத்த 3 தங்க தேங்காய்களிலும் இல்லை. இப்போது என்னுடைய அறிவில் தாயே மன்னிக்க வேண்டும். நான் அறியாமல் கண்டேன். நான் உள்ளூர மகிழ்ந்தேன். மிக்க நன்றி தாயே. ஆனாலும் அம்மா, எதுவானாலும் சொல்லலாம்.
தங்களிடம் குடிபுகுந்திருக்கிறதே. இத்தனை நுணுக்கமும் விதரணையும் கொண்ட பூரணம் பெற்ற கலைஞானம் தங்களுக்கு இருப்பதை விடவா? எனக்கு இருப்பதற்கு 1000 காரணம் இருக்கிறது தாயே. குறிப்பாக நான் பிறப்பதற்கு முன்பே மகாகவி காளமேகம் பூரண கலைஞானம் பெற்ற ஒரு புத்திரன் பிறப்பான் என்று என் தாய் தந்தையருக்கு ஆசி கூறினாராம். அதன் பலன்தானோ என்னவோ, கலை சம்பந்தப்பட்ட பல துறைகளில் உள்ள வல்லுநர்களும் மேதைகளும் நான் இருக்குமிடம் தேடி வந்து எனக்கு இந்த செல்வத்தை வாரி வாரி வழங்கினார்கள். ஆனால் அத்தகைய சந்தர்ப்பம் தங்களுக்கு ஏற்பட வழியே இல்லையே. தாங்கள் அரண்மனையில் இருந்தாலும் தங்க குண்டில் அடைபட்ட கிளிதானே. இத்தனை ஞானங்களும் எப்படி, எந்த வழியாக இங்கு நுழைந்திருக்க முடியும்? வாருங்கள். இங்கிருக்கும் இத்தனை இசைக்கருவிகளிலும் தங்களுக்கு பயிற்சி உண்டா? உண்டு. அது மட்டுமல்ல, நான் தனிமையில் இருப்பதாக வருந்தினீர்களே, எக்காலமும் இவர்களோடு சேர்ந்தே வசிக்கிறேன். தனிமை போய்விடுகிறது. இவற்றையே வாசிக்கிறேன். இனிமை கூடிவிடுகிறது. என்ன தாங்களாகவே? இல்லை தாயே, வசிக்கிறேன் தனிமை போய்விடுகிறது, வாசிக்கிறேன் இனிமை கூடிவிடுகிறது என்று சொன்னீர்களே. உங்கள் சொல்லோடு உறவாடும் கவிநயத்தை கண்டு நான் சொக்கி நிற்கின்றேன் அம்மா. அது தங்களோடு சற்று நேரம் பேசினேன் அல்லவா, அந்த பழக்க வாசனை. இல்லை என்றால் எனக்கு எப்படி இந்த சொல்லழகெல்லாம்? தாயே, தாங்கள் கலைவாணியின் போகட்டும். இவற்றையெல்லாம் கண்ட பிறகாவது என்னை பற்றி தங்களுக்கு ஏற்பட்டிருந்த ஐயம் நீங்கி விட்டதல்லவா? தாயே, தங்களை நான் முழுமையாக புரிந்து கொண்டது இப்பொழுதல்ல. தாங்களே இதை திறந்து காட்டினீர்களே, அப்போதே தங்களை பற்றி நான் பூரணமாக தெரிந்து கொண்டேன். நன்றி. மகாராணி அவர்களே, நான் விடைபெறுகிறேன். மன்னர் வந்துடன் போகலாமே. அது வந்துவிட்டார். நல்ல தருணத்தில் போய்விட்டீர்களே. என்ன சிவனேசர் இசையை மழையாகவே பொழிந்து விட்டார். வேண்டுமானால் இன்னொரு முறை. வேண்டாம், எனக்கு என்ன, நான் எப்படி வேண்டுமானாலும் கேட்டுக்கொள்ளலாம். எனக்கு உத்தரவு தாருங்கள் மன்னா. போகலாமே. வந்ததிலிருந்து ஒரு மாதிரியாக இருக்கிறீர்களே, போன காரியம்? நான் போனதே ஆபத்தான காரியம்தான். என்ன அப்படி? அமைச்சரை நாகம் தீண்டியதாக செய்தி வந்தது. செய்தி வந்தது என்றால்? நான் சென்று விசாரித்தேன். அமைச்சர் மல்லிகை பூங்காவில் உலாவிக் கொண்டிருந்தாராம். அப்போது சுருக்கென்று அவர் காலில் ஏதோ குத்தியதாம். திரும்பி பார்த்தபோது ஒரு கருநாகம் ஊர்ந்து சென்று கொண்டிருந்ததாம். தன்னை தீண்டியது அந்த கருநாகம் தான் என்று நினைத்து பயந்து மூர்ச்சியாகிவிட்டாராம். ஆனால் மருத்துவர்களோ தீண்டியது நாகம் அல்ல, சுருக்கென்று குத்தியது முள்தான் என கூறுகிறார்கள். ஆனாலும் அமைச்சர் இன்னமும் சந்தேகத்துடன் பயந்து பயந்து செத்துக் கொண்டிருக்கிறார். சந்தேகத்தால் செத்துக் கொண்டிருப்பவர் அமைச்சர் தானே? ஏன் அப்படி கேட்கிறாய்? இல்லை, தாங்கள் திரும்பி வந்ததிலிருந்து கலவரம் நிறைந்த கண்களையும் கடுகடுப்பான பேச்சையும் கவனிக்கும் போது கருணாகத்தை கண்டவரும் அது தன்னை தீண்டியிருக்குமோ என்ற சந்தேகத்தால் செத்துக் கொண்டிருப்பவரும் தாங்கள் தானோ என்ற பயம் எனக்கு ஏற்பட்டு விட்டது.
சிவனேசா, சிவனேசா, அந்த இடத்தில் புள்ளியைப் போல் ஏதோ செதுக்கினாயே, என்ன அது? மன்னா, நீங்கள் கொடுத்த முடியை கொண்டு அதற்குரிய உருவத்தின் அங்க லட்சணங்களை நான் கணித்த போது மகாராணியாருக்கு அந்த இடத்தில் கண்டிப்பாக ஒரு மச்சம் இருந்தே தீர வேண்டும். தாங்களே இதை திறந்து காட்டினீர்களே, அப்போதே தங்களை பற்றி நான் பூரணமாக தெரிந்து கொண்டேன். உடனே சென்று அமைச்சரை வர சொல்லுங்கள். அமைச்சரே, நமது பிரதானிகளை நாடெங்கிலும் அனுப்பி சித்திரம், சிற்பம் இரண்டிலும் தேர்ச்சி பெற்ற வல்லுநர்களை அழைத்து வர ஏற்பாடு செய்யுங்கள். மன்னா, இந்த துறைகளில் வல்லுநர்களை தேடி போனால் நமது சிவனேசனை... அமைச்சரே, அவன் சம்பந்தமாக எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அதை பற்றி விவாதிப்பதற்காகத்தான் இந்த உத்தரவு. அமைச்சரே, மன்னா, நீங்கள் கூட்டப் போகும் அந்த கூட்டத்தில் சிவனேசனம் இருந்தாக வேண்டும். உத்தரவு மன்னா. கலைஞர்களே, ஆணோ பெண்ணோ அவர்களுடைய ஒரே ஒரு தலைமுடியை கொண்டு அந்த முடிக்குரியவரின் முழு உருவத்தையும் சித்திரமாக வரையவோ அல்லது சிலையாக வடிக்கவோ முடியுமா? முடியும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சரி, இம்முறையில் சிலை வடிக்க தேர்ந்தெடுக்கப்படும் முடிக்குரிய நபருக்கு மற்றவர்கள் கண்படாத இடங்களில் மருவோ மச்சமோ இருந்தால் அதையும் சித்தரித்து விட முடியுமா? அதுவும் முடியும் என்று சாஸ்திரகிறது. சாத்திரம், சாத்திரம். இதை உங்களால் செய்து காட்ட முடியுமா? மன்னா, செத்தவர்களையும் பிழைக்க வைக்க முடியும் என்று கூடத்தான் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. எனக்கு நேரடியான பதில் தேவை. உங்களால் முடியுமா, முடியாதா? எங்களால் முடியாது. மன்னா, இந்த சாதாரண விஷயம் பற்றி தெளிவு பெறத்தானா இந்த மகாமேதைகளை வரவழைத்தீர்கள்? இதற்கு பதிலை மரத்தடி ஜோசியன் சொல்லிவிடுவானே. மரத்தடி ஜோசியனிடமா? ஆமண்ணா, மரத்தடி ஜோசியனிடம் சென்று கையை நீட்டினால் அதில் உள்ள ரேகைகளை பார்த்து, ஐயா, உங்களுடைய மர்மஸ்தானத்தில் மிளகளவிற்கு மச்சம் இருக்கிறது, அது மட்டுமல்ல உங்களுடைய மனைவிக்கும் அதே இடத்தில் அதே விதமான மச்சம் இருந்தே தீர வேண்டும், அது உண்டா இல்லையா என்று சரிவர தெரிந்து கொண்டு வா, பிறகு நான் ஆறுடன் சொல்லுகிறேன் என்று திருப்பியே அனுப்பி விடுவார். வருகிறீர்களா? இதற்காக மரத்தடி ஜோசியனிடம் நான் வர வேண்டுமா? சந்தேகம் என்னும் நாரச்சேற்றிலே புரண்டு கொண்டிருக்கும் நீங்கள் தெளிவு பெற வேண்டுமானால் வந்துதான் தீர வேண்டும். சபை கரையலாம். மன்னிக்க வேண்டும் அண்ணா, நான் செதுக்கிய சிலையை பற்றி தங்களுக்கு என்ன குழப்பம் ஏற்பட்டிருந்தாலும் என்னிடம் நேரிலேயே கேட்டிருக்கலாம். அதை விடுத்து இதை அரசவை வரை கொண்டு வந்தது. சரி, நீ செதுக்கும் சிலையை ரசிக்கிறாய் அல்லவா? சுவைக்காத ஒன்றை உண்ண முடியாது, ரசிக்காமல் எதையும் உருவாக்க இயலாது மன்னா. அந்த ரசனை எப்படிப்பட்டது? அது எதை அடிப்படையாக கொண்டது? ஆதிசங்கரனும் மகாகவி காளிதாசனும் நித்திய கன்னியான அன்னை ராஜராஜேஸ்வரியின் ரூப லாவண்யத்தை உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஊசி குத்தும் இடம் பாக்கி இல்லாமல் ஒவ்வொரு அங்கத்தையும் அப்படியே வர்ணித்து பாடியிருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் எந்த அடிப்படையில் ரசித்தார்களோ அதே அடிப்படையில் தான் நானும் ரசித்தேன், சிலையாக வடித்தேன். ஆதிசங்கரரும் காளிதாசரும் அவர்களும் நீயும் ஒன்றா? நினைக்க முடியுமா? எத்தனையோ வேறுபாடுகள் இருக்கிறதல்லவா? நிச்சயமாக. ஆதிசங்கரனும் காளிதாசனும் தெய்வ சிலையை உயிருள்ள ஜீவனாக பார்த்தார்கள், நானோ உயிருள்ள ஜீவனை தெய்வ சிலையாக பார்த்தேன். பார்த்தேன் என்பதை ஒப்புக்கொள்ளுகிறாய்? நான் பார்த்ததை நீங்களும் பார்த்தீர்கள். நான் பார்க்காத நேரத்திலும் நீ பார்த்திருக்கிறாய். மன்னா, தாங்கள் எதனால் இந்நிலைக்கு ஆளானீர்கள் என்று எனக்கு இப்போதுதான் புரிகிறது. மச்சத்தை நான் சித்தரித்தது தங்களது மனைவியின் ஒரே ஒரு தலைமுடியை பார்த்ததால் மட்டுமல்ல என்பது தங்களது முடிவு. ஆமாம், தவறு செய்து விட்டேன் மன்னா. அதற்குரிய தண்டனையை அனுபவிக்க தயாராக இரு. நான் செய்த தவறு என்னவென்று சரிவர தெரிந்து கொண்டு அதற்குரிய தண்டனையை கொடுங்கள். அவசரப்பட்டு பழி பாவத்திற்கு ஆளாகாதீர்கள்.
நான் எந்த இடத்திலே தவறு செய்து விட்டேன் தெரியுமா? அச்சமும் சந்தேகமும் ஆட்கொண்ட அற்ப மனம் படைத்த உங்கள் வார்த்தையை நம்பி அந்த உத்தமிக்கு முன்னால் பாட சம்மதித்தேன் அல்லவா? அதுதான் நான் செய்த மிகப்பெரிய தவறு. சிவனேசா, தண்டனைக்குரியவன் சிவனேசன் தான். ஆனால் கலைவாணியின் மறுபிறப்பான உங்கள் மனைவியை, கண்ணியம் பெற்றெடுத்த புண்ணியத்தை, புனிதவதியை சந்தேகம் என்னும் பெருநெருப்பால் பொசுக்கி விடாதீர்கள். சிவனேசரை தலைமை கலைஞராக நியமித்து விட்டீர்களா? இதில் என்ன உனக்கு இத்தனை அவசரம்? இதற்கு ஏன் தங்களுக்கு இத்தனை ஆத்திரம்? பாத்திரம் அறியாமல் பிச்சையிட்ட நான் கோத்திரமும் பாராமல் பெண்ணை எடுத்தேனோ என்னவோ. ஆத்திரத்துக்குத்தான் விளக்கம் கேட்டேன். இதற்காக கோத்திரத்தையே எடுக்க வேண்டிய அவசியம் என்னவோ? உன்னை கைப்பிடித்த நாள் முதலாய் கடைபிடித்த கட்டுப்பாட்டை காற்றில் பறக்க விட்டேன் அல்லவா? கலையின் மீது கொண்ட மோகத்தான். கலையின் மீது மோகமா? கலையிலே பிறக்கு மோகம்தானே கலைஞன் மீது தாவி விடுகிறது. இல்லாவிட்டால் அவன் அந்த புறத்திற்குள் வர நான் அனுமதித்திருப்பேனா? இல்லை உன் அந்தரங்க அறைக்குள் நீயும் அவனை அழைத்துச் சென்றிருப்பாயா? நீங்களும் அனுமதித்தீர்கள், நானும் அழைத்து சென்றேன். அதனால் என்ன வந்து விட்டது இப்போது? வா என்னுடன். இது யாருடைய சிலை? கேட்பானேன், என்னுடையதுதான். இதை பூரணமாக உற்றுப்பார். இதை செதுக்கியவர் யார்? சிவனேசன். அவராகவே செதுக்கினாரா? நான் தான் உத்தரவிட்டேன். எதற்காக? எதற்காகவோ? எதற்காக உத்தரவிட்டீர்கள்? நீ இப்போதுள்ள இளமை கோலத்தில் என்றென்றும் காண வேண்டும் என்பதற்காக. நீங்கள் இவ்வளவுதானா? வளரும் தன்மையுள்ள அன்பையும் பாசத்தையும் நிலையாக எண்ணாமல் அழியும் தன்மையுள்ள உடலை சிலை வடிக்க சொன்னீர்களே, நீங்கள் இத்தனை வெறியனாக இருப்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வெறியனா? அற்பன் என்று கூட சொல்லலாம். அது என் வாயில் வரக்கூடாதே. நீ என்னை அற்பன் என்று சொல்கிறாயா? தன் மனைவியை பிறந்த மேனிக்கு சிலை வடிக்கும்படி இன்னொருவரிடம் சொல்லும் ஒருவரை உலகத்தில் எத்தனை கேவலமான பெயர்கள் உண்டோ அத்தனையும் சூட்டி அழைக்கலாம். உமா! என்ன உமா? சிலையைத்தான் செதுக்க சொன்னீர்கள். மறைவான இடத்தில் உள்ள மச்சத்தையும் அதை நான் சொன்னேனா? நீங்கள் சொல்லாமல் எப்படி செதுக்க முடியும்? முடியை கொண்டு செதுக்கியதாக அவன் சொல்லுகிறான். முடிகிற காரியமா? பார்த்தவர்கள் சொல்லாமல் எப்படி செதுக்க முடியும்? பார்க்கும் சந்தர்ப்பத்தை அவனுக்கு நீயே அளித்து விட்டாய். நானா? அதற்கு ஆதாரம் தாங்களே திறந்து காட்டினீர்கள் என்று அவனே சொன்னானே. என் மன்னா, யானை கண்ட குருடன் போல் இப்படி எதையோ பார்த்து எண்ணத்தையோ கேட்டதின் காரணமாகத்தான் சந்தேகம் என்னும் பெரும் பேய் பிடித்து அலைகிறீர்கள். நான் நம்புகிறேன், அந்த தெய்வீக கலைஞர் ஒரு முடியை கொண்டு தான் அந்த மச்சத்தையும் செதுக்கியிருக்கிறார். அதை இன்னமும் உணர இயலாமல் என் பெண்மை துடிக்கும்படியாக கேட்டீர்களே, அதற்காக விடை அளிக்கிறேன். திறந்து காட்டினீர்களே என்று அவர் சொன்னது நான் பரிசளித்த தங்க தேங்காயை நானே திறந்து காட்டியது பற்றித்தான். அறைக்குள் இருந்தபடியே உன் தாவணி தலைப்பை அவன் இழுத்தது? அவர் இழுக்கவில்லை, நான் தங்களிடம் சிக்கியிருக்கிறேன் அல்லவா? அதே போல என் தாவணி தலைப்பு தங்கள் அரண்மனை கதவு தாழ்பாலில் தற்செயலாக சிக்கியது. தாழ்பால் தங்கள் சிக்கல். புரிகிறதா? கேட்பதற்கு முன்பே வக்கனையாக பதில் சொல்கிறாயே. எந்த கணக்கு கேட்டு விடுவேன் என்று பதிலை தயார் செய்து வைத்திருக்கிறாயோ? சத்தியத்தை அந்த நம்பிக்கை துரோகி சிவனேசனை நார் நாராக கிழித்தெறிந்து விடுகிறேன். இல்லங்கள், உங்கள் கருத்துப்படியே வைத்துக் கொண்டாலும் தண்டனைக்குரியவள் நான் தானே. என்னை தண்டியுங்கள். அவனுக்கு அளிக்கப் போகும் தண்டனையை கண்டு துடிக்கப் போகிறாய் அல்லவா? அதுதானடி உனக்கு தண்டனை. நீ சொன்ன விஷயங்களை எல்லாம் நானும் யூகித்தே வைத்திருந்தேன். ஆனாலும் அது இவ்வளவு தூரம் கொண்டு போய் விடும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதையெல்லாம் நான் தங்களிடம் சொன்னதா? ஓ, எனக்கு தெரியாதா? நீ பயப்படாதே. மன்னர் வருகிறார். போ, போ, போ. அமைச்சரே, இதில் கண்டுள்ள உத்தரவை உடனே நிறைவேற்றுங்கள். ஆணை. சிவனேசா, சிவனேசா, சிவனேசா.
சிவனேசா, அமைச்சர் பெருமானே, தாங்கள் இந்த நேரத்தில்? அதை விடப்பா, ஏன் எதற்காக என்ற எந்த கேள்வியும் கேட்டுக்கொண்டு நிற்காமல் நீ இக்கணமே புறப்பட்டு பொழுது விடுவதற்குள் இந்த நாட்டின் எல்லையை தாண்டி ஓடிவிடு. எதற்காக? அதைத்தான் கேட்க வேண்டாம் என்று சொன்னேனே. காரணம் கூட கேட்காமல் எப்படி அமைச்சரே? இந்த ஓலையை படித்து பார். அமைச்சருக்கு அரசரின் ஆணை. நடத்தை கெட்டவனும் நம்பிக்கை துரோகியுமான சிவனேசன் நிரந்தர குருடனாக வண்ணம் விழுந்து விட்டெறியும் தீப்பந்தத்தால் அவனது 2 கண்களையும் பொசுக்கி விடுங்கள். இவ்வளவுதானா? சிவனேசா, இதை விட பெரிய தண்டனை அல்லவா நான் எதிர்பார்த்தேன். எப்படி? அந்த அளவிற்கு மன்னரே என்னிடம். சிவனேசா, நீ மட்டும் மகாராணியின் சிலையை வடிக்க மறுத்திருந்தால் இந்த வினையே ஏற்பட்டிருக்காதப்பா. சரி, இனி பேசி பயனில்லை. நீ உடனே புறப்படு. புறப்படாவிட்டால் உன் கண்ணை இழக்க நேரிடும். அமைச்சரே, என் கண்ணை பற்றி கவலைப்படும் அளவிற்கு அந்த பெண்ணை பற்றி நீங்கள் கவலைப்படவில்லையே. பெண்ணை பற்றி நாம் கவலைப்பட்டு என்ன செய்வது? மகாராணியை நம்மால் காப்பாற்றி விட முடியுமா? மகாராணியை காப்பாற்ற நம்மால் மட்டுமல்ல, உங்கள் மாமன்னராலும் முடியாது. ஆனால் மகாராணியின் மானத்தை காப்பாற்ற என்னால் முடியும் என்று நான் நம்புகிறேன். எப்படி? உங்கள் ஆலோசனை கேட்டு பேடியை போல இரவோடு இரவாக ஓடாமல் இருந்தால். அமைச்சரே, மன்னர் எனக்கு இப்படி ஒரு தண்டனை வழங்கியிருப்பது மகாராணிக்கு தெரியும் அல்லவா? தெரியும். மகாராணிக்கு தெரியும் என்பது மன்னருக்கும் தெரியும் அல்லவா? நன்றாக தெரியும். நிலைமை இப்படி இருக்கும் பொழுது நான் தலைமறைவாகிவிட்டால் இந்த தகவலை தந்து என்னை தப்பி உடைச்சவர் யார் என்ற கேள்வி மன்னருக்கு எழும் அல்லவா? எழும். யாரை சந்தேகிப்பார்? மகாராணியை தான். அதற்கு நானே இடம் கொடுக்கலாமா? இதோ பார் சிவனேசா, நான் இங்கு வந்திருப்பது என் பதவி பறிபோனாலும் ஒரு மாபெரும் கலைஞனின் பார்வை பறிபோய்விடக் கூடாது என்பதற்காகத்தான். நினைத்துப்பார், இந்த பயங்கர முடிவெடுத்திருப்பது மன்னர் அல்லவா? அமைச்சரே, முடிவெடுப்பதற்கு இவர் யார்? அவர் இந்நாட்டுக்கு அரசரப்பா. ஆமாம், அவர் இந்த நாட்டுக்கரசர். மகாராணியார் கற்புக்கரசி. அந்த கற்பரசிகளுக்கெல்லாம் பேரரசியாக விற்றிருக்கிறாளே சமயபுரத்தாள். அவளுக்கு தெரியும் அல்லவா சத்தியம் என்னவென்று? நன்றாக தெரியும். அந்த சத்திய சுரூபினி இதற்கு என்ன முடிவெடுக்க போகிறாள்? அதைத்தானே நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சிவனேசா, தெய்வம் இதற்கு நீதி வழங்காமல் விடாது. ஆனாலும் அதற்கு எவ்வளவோ காலம். என்ன காலம்? அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொல்லும். அப்பா, புறப்படும். ஒரு கணம். என்ன கொடுமையப்பா இது! தம்பி, என்ன காரியம் செஞ்சிட்டப்பா! அமைச்சரே, மன்னரின் அகக்கண்களை திறக்க வேண்டும் என்று என் அன்னையிடம் வேண்டிக் கொண்டேன். அதற்கு காணிக்கையாகத்தான் என் புறக்கண்களை அவள் திருவடியில் சமர்ப்பணம் செய்திருக்கிறேன். இதை உங்கள் மன்னரிடம் தெரிவியுங்கள். அம்மா, அம்மா, அம்மா! மன்னா, மன்னா, மன்னர் பெருமானே! அமைச்சரே, ஏன் இப்படி அலறிக் கொண்டு வருகிறீர்கள்? மன்னா, சிவனேசன் தன் கண்களை தானே பொசிக்கிக் கொண்டார் மன்னா. அமைச்சரே, நீங்கள் இவரிடம் என்ன சொன்னீர்கள்? கட்டுப்பாட்டை மீறி அந்த புறத்தை விட்டு இந்த இடத்துக்கு ஏனடி வந்தாய்? இன்னும் யார் கண்களை பிடுங்குவதற்காக இந்த கட்டுப்பாடு? மன்னா, சிவனேசன் தன் கண்களை பொசுக்கிக் கொண்ட கோர காட்சியை என் கண்ணால் கண்டேன். அந்த கொதிப்போடு சொல்லுகிறேன், இன்று மட்டுமல்ல, எதிர்காலத்தில் பல நூற்றாண்டுகளிலும் காண முடியாத ஒரு அபூர்வ கலைஞனை நம் காலத்தில் கண்டோம். அத்தகைய கலைஞனின் கண்களை பறித்ததின் மூலம் நீங்காத பழியை நீங்கள் தேடிக்கொண்டதாகத்தான் நான் கருதுகிறேன் மன்னா. அமைச்சரே, அவர் கண்ணெழுந்ததற்கு காரணம் இவரல்ல, நான் தான். என் அழகுதான். அந்த அழகின் மீது இவர் கொண்ட வெறிதான் அவர் கண்களையே பறித்து விட்டது. மன்னா, மன்னர்கள் பிறக்கிறார்கள், சாம்ராஜ்யங்களை உருவாக்குகிறார்கள். ஆனால் கால வெள்ளத்தில் சாம்ராஜ்யங்கள் சரிந்து விடுகின்றன.
கலைஞனும் பிறக்கிறான், காவியங்களை படைக்கிறான். அவை காலத்தையும் எதிர்த்து நின்று காலாகாலத்துக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. புரிகிறதா? பெரியவன் மன்னனா கலைஞனா? கலைஞன் தான். அவர் கண்களை பறித்து விட்டீர்களே. அமைச்சரே, இவர் செய்த தவறுக்கு பிராயச்சித்தம் நான் செய்து கொள்கிறேன். இன்று முதல் ஒரு மண்டலம் உண்ணாவிரதம் இருந்து கையில் தீச்சட்டி ஏந்தி சமயபுரத்தால் சன்னிதானத்தை சுற்றி சுற்றி வருகிறேன். கண்ணபுரத்தால் மனமிறங்கி கொடுத்தால் அந்த கலைஞருக்கு கண்ணை கொடுக்கட்டும். அதற்கு மனமின்றி எடுத்தால் என் ஜீவரையே அவர் திருப்பாதத்தில் காலம் கணக்கறியா கற்பகமே ஆத்தாளே ஆலம் அமுதாகும் அம்மா நீ பார்த்தாலே இங்கே அமுத விஷமாச்சு ஆவின் பால் கள்ளாச்சு அமுத விஷமாச்சு ஆவின் பால் கள்ளாச்சு
இருக்கிறார்கள். என்ன உளறுகிறார்? மகாராணி தான் இங்கு இருக்கிறார்களே. மகாராஜா, எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. மகாராணியார் அங்கும் இருக்கிறார்கள். மகேஸ்வரி, மகாகாளி, அம்மா! தங்களுக்கு கண் பார்வை வந்து விட்டதா? ஆம் தாயே, சமயபுரத்தால் தங்கள் உருவில் வந்து எனக்கு கண் பார்வை கொடுத்தாள். தாங்கள் மேற்கொண்ட கடுமையான விரதம் அன்னையின் மனம் கனிந்து விட்டதம்மா. அப்பா, எவ்வளவு அழகா நிரூபிச்சுட்டா பாத்தீங்களா? இப்படி அவளுடைய திருவிளையாடலை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எத்தனையோ நன்மைகள் நடந்துட்டே இருக்கு. ஆனா அவளை நினைக்காம அவளுடைய திருப்பெயர் சொல்லாம இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமோ? அதுதான் மாங்காடு காமாட்சி வேடிக்கையாக புத்து புகட்டு இருக்கா. ஒரு விரல்ல இத்தனோண்டு பால் கொட்டினதுக்கு இத்தனை கத்தல. நல்ல பொண்ணுடி மணி. தேங்காய் தடவிட்ட எல்லாம் சரியா போகும். அது இருக்கட்டும், இப்படி ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா ஐயோ ஐயோன்னு கத்தப்படாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். மறுபடியும் சொல்றேன், ஏமத்திலேயோ சாமத்திலேயோ எப்படிப்பட்ட கஷ்டம் என்ன ஆபத்து வந்தாலும் சரி, தாயே காமாட்சின்னு ஒரு வார்த்தை சொன்னியானா போருண்டே அவன் ஓடி வந்துருவா. உன்னை பெத்தவ நான் கூட மெதுவாத்தான் வருவேன். அம்பா எனக்கு முன்னாடி ஓடி வந்து உன்னை காப்பாத்திடுவா. புரிஞ்சுதா? ஞாபகம் வச்சுக்கோ. பாலத்து போய் காமாட்சி வச்சுட்டு வந்து காமாட்சி பால் வச்சிருக்கேமா, வந்து சாப்பிடுவா. என்னடி அதிசயம்? அந்த பொண்ணு காமாட்சியும் கூப்பிட்டது பாம்பு வந்து பால் குடிக்குது. அதுல என்னடி அதிசயம்? அந்த பொண்ணு கூப்பிட்டு கூப்பிட்டு பழக்கப்படுத்தி வச்சிருக்கு. வணக்கங்க. யாரப்பா நீ? கேட்காம கொள்ளாம உள்ள வர்றீங்க. என் அட்டியே உங்ககிட்ட அடமானத்துக்கு வச்சிருக்கீங்களே. அட்டிக்கியா? ஓ, 5-6 வருஷத்துக்கு முன்னால. ஒரு வருஷம் கூட இருக்காங்க. இருக்கு, ஒரு வருஷமா தான் இருக்கட்டும். ஏன் இப்படி பதட்டப்படுற? என்ன இப்ப அதுக்கு? வட்டி அசல் எல்லாத்தையும் கொடுத்து நகையை வீட்டுட்டு போலான்னு வந்திருக்கீங்க. நீங்க சிரிக்காதீங்க. நீங்க சிரிக்காதீங்க. நீங்க சிரித்த நகையை தொலைஞ்சதுன்னு ஊரே சொல்லுது. ஆனா பைத்தியக்காரா, அதைத்தான் நான் இப்ப சொல்ல வரேன். என்னது? ஒரு வருஷமா ஒன்னையும் காணோம், வட்டியும் கட்டல. 6 மாசத்துக்கு முன்னாடியே அது முழுகி போய் நான் ஏலத்துல விட்டுட்டேன். ஏலத்திலையா? ஏன் எவ்வளவு நாளைக்கு தானே அது வச்சிருக்கிறது? எவ்வளவுதான் நான் நஷ்டப்படுறது? இந்த பாரு, அதெல்லாம் முடிஞ்ச போன கதை. இனிமே வேற ஏதாவது நகை நட்டை இருந்தா கொண்டா பாப்போம். முதல்ல இடத்தை காலி பண்ணு. போ போ போ.
என்னமோ நகை ஏலத்துக்கு விட்டுட்டேன்னு சொல்லிட்டேன். என் வீட்டு அட்டிக்கிட்டான உன் பொண்ணு கழுத்தை போட்டு வச்சிருக்கேன். யார அட்டிகை கழுத்துல போட்டுக்காம பின்ன காலையா போட்டு ஏலத்துக்கு விட்டுட்டேன்னு சொன்னியா? ஏன்பா இப்படி மிரட்டுற? நான் என்னமோ ஏலத்துல தான் விட்டேன். அதுக்கு பொறுமான விலை யாருமே கேட்கல. வட்டி நஷ்டமானாலும் பரவாயில்லன்னு ஏலத்துல நானே எடுத்து விட்டேன். சாமி இது நல்லா இல்ல சாமி, இது நல்லா இல்ல. என் குடும்பத்துல ஆயுள் இருந்தாங்க சாமி. எவ்வளவு வட்டின்னு சொல்லு சாமி. பூரா பணத்தை கொடுத்து வாங்கிட்டு போற சாமி. சொல்லு சாமி. நீ இத பாரு, இனிமே வட்டி வாய்தா இதெல்லாம் பேசி ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை. உனக்கு வேணுமா விலை கொடுத்து வாங்கிட்டு போ. சொல்லி தர சாமி. என்ன விலைன்னு? என்ன இது, ஒரு 5000 ரூபாய். 5000? ஆவி வந்ததாச்சு ஆவி. அதுக்காக 5000 கேட்கிறானா? ஆமாங்க ஐயா. அவன் உன்கிட்ட மட்டும் இல்ல, அவங்கிட்ட அடமான வைக்கிற அத்தனை பேரையும் இப்படித்தான் மோசம் பண்றான். அடிக அந்த குட்டி கழுத்துல இருக்குங்க. இந்த குட்டி மேல எனக்கு ரொம்ப நாளா ஒரு கண்ணு. இன்னைக்கு ராத்திரி அவன் வீட்டுக்குள்ள புகுந்து அடிகையோட அந்த குட்டியும் தூக்கிட்டு வந்துடுறேன். குட்டி எதற்கு, அடிக உனக்கு. சம்பாதிக்க அவங்க அப்பா முடிச்சுட்டு ஏதாவது காசு முடிச்சுனா ஒரே குத்து. இன்னைக்கு ராத்திரி அவன் கதையை முடிச்சிடுறேன். செஞ்சிருங்க. வந்துட்டேன். என்ன புளியஞ்சாதம், தயிரஞ்சாதம், வத்தல் வடம். இது என்ன? பட்டுப்புடவை. இது என்ன? பணம். இப்ப எடுத்து வச்சிருக்கேன். சொல்றேன்னா இத்தனை வருஷமா தடுத்த மாதிரி இன்னைக்கும் தடுத்துடாது. இப்பவே நம்ம புறப்பட்டு போனோம்னா பல விடிய வச்சு மாங்காடு போய் சேர்ந்து விடலாம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை காமாட்சி தரிசனம் பண்ணிட்டு பட்டுப்புடவை சாத்திட்டு உண்டியில பணத்தை போட்டுட்டு பிரார்த்தனை செலுத்திட்டு வந்து விடலாம். வர பைசா நான் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பாடுபட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? பணத்தெல்லாம் இது மாதிரி கோவில் குளம்னு இறக்கின்றதுன்னா இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகுதுன்னு தெரியுமா உனக்கு? இதுக்கெல்லாம் கணக்கு போட்டு விடலாம்னா, ஆனா அம்பா நமக்கு கொடுத்துக்க செல்வத்துக்கு கணக்கு போட முடியுமா? என்ன உங்க அம்மா பெருசா கொடுத்து விட்டா? என்ன கொடுத்தாளா? என்ன இந்த குழந்தை நமக்கு எப்போ எப்படி எதனால பிறந்தா? லோகத்தில் இருக்கப்பட்ட அத்தனை புருஷன் பொஞ்சாதிகளுக்கும் எப்போ எப்படி எதனால குழந்தைகள் பிறந்துட்டு இருக்கோ அப்படி தாண்டி இவ்வளவு நமக்கு பிறந்தா. அப்படியே கல்யாணத்தை பண்ணிட்டு 10 வருஷமா அந்த ஆத்துல குப்பை கொட்டினமே, அப்ப இந்த குழந்தை பிறக்கலையே. காமாட்சி கால்ல போய் விழுந்து உனக்கு பட்டுப்புடவை வாங்கி சாத்திரண்டி தாயேன்னு கண்ணீரை கொட்டினதுக்கு அப்புறம்னா இந்த தங்க விக்கிரகத்தை நமக்கு கொடுத்தா? சரி கொடுத்தா. இந்த தங்க விக்கிரகத்துக்கு வரதட்சணை கேட்காத ஒரு மாப்பிளை வந்து கல்யாண செலவையும் அவனே போட்டு கட்டின்னு போகணும்னு நீ வேண்டிக்கோ. இதையும் உன் அம்பா நிறைவேற்றிட்டான்னா அப்புறம் பட்டுப்புடவை பட்டு ரவிக்கியே என்னுடைய செலவுல வாங்கி கொடுத்துருவேன். அப்போ அது வரைக்கும் நீங்க மாங்காட்டுக்கு வர மாட்டேன். மாட்டேன், நிச்சயமா மாட்டேன். மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். சேர்த்துக்கோங்க. நீ சேர்த்துக்கொடி. எல்லாரும் அறைக்குள்ள போயிட்டு வரையில என்ன விசேஷம்? மகான் சுந்தரானந்த சுவாமிகள் வந்திருக்கிறார். அம்பாளுடன் நேரடியாக பேசக்கூடிய தப அறிவை பெற்றவர். அப்படியா? என்ன வாங்கண்ணா, நாமளும் இந்த பெரியவாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். சும்மா இரு. இந்த சாமியார்களை பத்தி எல்லாம் உனக்கு அப்பா சும்மா இருந்தாலும் அவ கூட இருக்கப்பட்டவாள்லாம் 1000 500 பாத காணிக்க வைங்கோ, இல்லைன்னா கை போயிடும் கால் போயிடும் நம்ம பயமுறுத்தி வச்சிருவோம். நமக்கு எதுக்கு ரொம்ப வாங்கி பேசாம அம்மா இதெல்லாம் புது வேஷ்டி புது படவை இதெல்லாம் இங்க ஏல போடுறாங்களா? பக்கத்துல ஒரு பண்ணையாரு 100 தம்பதிகளுக்கு வேஷ்டியும் சேலையும் தானம் கொடுக்கிறாரு. அப்படியா? மீனாட்சி உன் காமாட்சி தன்னுடைய உதாரணி புரிஞ்சுக்கிட்டா? புரிஞ்சிக்காம இப்பதானே அம்பாளுக்கு பட்டு புடவை சாத்திட்டு வந்தேன். உடனே பாத்தியா புடவை மட்டும் இல்லாம வேஷ்டி சேர்த்து வாங்கிக்க ஏற்பாடு பண்ணிட்டாரு. ஐயோ, என்னது அந்த தானத்தை போய் வாங்க போறா? வாங்கினா என்ன கிரகச்சாரம். அவ எந்த கர்மத்தை தீர்க்க தர்மம் பண்ணிட்டு இருக்காளோ அதை போய் நாம வாங்கலாமோ? அதெல்லாம் ஒண்ணும் தோஷம் இல்லடி. சும்மா வாங்கிக்கலாம். நான் வரமாட்டேன். வரமாட்டேன், போய் வாங்கிட்டு வரேன். சாமி சாமி கொஞ்சம் நில்லுங்க. ஆணோ பெண்ணோ தனியா போனா அங்க ஒண்ணும் கிடைக்காது. புருஷனும் கொண்டாட்டியும் சேர்ந்து கையேதுனாத்தான் அங்க புடவை வெட்டி கொடுக்குறாங்க. தெரிஞ்சுக்க பார்த்தாது. புருஷன் பொண்டாட்டி 2 பேர் போனாதான் புடவை வெட்டி கொடுக்குறாங்க. மாட்டேன்னா மாட்டேன். ஐயோ சமயத்துல நீ கழுத்துல இருக்கிறீங்க. இப்ப நான் என்ன செய்வேன்? மாமி 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 கட்ட வரல. நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் அந்த புடவை வெட்டியை வாங்கி வந்துருவோம். ஐயோ அங்க வேற கொடுத்துட்டே இருக்காளே, எல்லாம் தீர்த்து போடும் போல இருக்கு. நான் என்ன செய்வேன்?
என் கூட வரல உடனே பேசி வாங்கி வந்துருவோம். இங்க புருஷன் முஞ்சாதியா போனாதான் கொடுப்பாளாம். ஈஸ்வரா ஈஸ்வரா மாமி நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதே. அவர் ஒரு மாதிரி. நீங்க போங்க நீங்க போங்க போங்க போங்க. என்னது அவளையும் பூச்சி விட்டேன். வாய் முடுங்க. அவளை கூட்டின்னு போனேன்னா வெள்ளை புடவை தான் கொடுப்பா. என்னது இப்பதான் மறைக்கிறதா? காமாட்சி காமாட்சி பேராச கண்ணை மறைக்கும் சொல்வாளே, அது உங்க விஷயம் சரியா போயிடுச்சு. சரி சரி புறப்படுங்க ஆத்துக்கு. அதெல்லாம் இருக்கு, வாடி போய் வாங்கிட்டு வரலாம். ஜென்மேபி வரமாட்டேன். வரல போய் நான் மட்டும் போய் வாங்கிட்டு வரேனா இல்லையா பார். வேண்டாம் சொல்றது கேளுங்க நில்லுங்க. என்ன போயிடுச்சு? ஐயோ என்னங்க என்னங்க காதல் கையில ரத்தம். ஐயோ கூட்டத்துல எவனோ காதை எடுத்து கடுக்கன்னு கொண்டு போயிட்டாடி. பேராசை பெருநஷ்டம் சொல்வாளே, அதோட உங்க அநியாய வட்டியும் அதிக ஆசையும் அம்பாளுக்கே தாங்கல்ல. ஓ அம்பாளும் நீயும் காலம் போறாவும் காமாட்சி காமாட்சி கட்டி அழுதுட்டியே. இப்போ அவ கோவிலுக்கு தானே வந்திருக்கோம். இங்க என் காது அறுபடலாமா? இங்க என் கடுக்க பறிப்பங்களாமா? அவ ஒரு தெய்வமா? பாருங்க அம்பாளை தூஷணை பண்ணாதே. வாய மூடி. என் கடுக்கனை காப்பாத்தி கொடுக்க அவளுக்கு யோகியதை இல்லை. இனிமே அவளை நான் கும்பிட மாட்டேன். என் மனசால நினைக்க மாட்டேன். அவன் பேரையே சொல்ல மாட்டேன். அது மட்டுமா? ஐயோ என்னத்துக்கு பிரம்மராட்சமா கணக்கு குதிக்கிறேன். என்னது கிறுக்குத்தனா? ரெண்டு கதையை மைய கட்டிண்டே. இனிமே நீ கும்பிடுறிய அவ பேரும் அவளை பத்தி செய்தியும் என் காதலியே விழப்படாது. அடி காமாட்சி. ஓஹோ இதுக்காகத்தான் இந்த மணியா? அடி அம்மா உன் தோப்புனாருக்கு பைத்தியம் புட்டுடி லட்சுமி. குழந்தை பேரை சொல்லித்தானே கூப்பிடுறேன், அதுக்கே மணி ஆட்டுறேன். தவறே. குழந்தை பேரா அது உன் பேரும் அது அவ பேரா இருந்தா நீங்க தேடி வந்த சுப்பையர் வீடு இதுதான். வாங்க சுவாமி வாங்க. ஆசாமி இவர்தான் சுவாமி. ஆசாமி இருக்கட்டும். இந்த சாமி யாரு? இந்த சாமி மகா சுந்தானந்த சுவாமிகள். சரி அவருக்கு இங்க என்ன வேலை? இவரேதான். என்ன இவரேதான்? அன்பரே, உங்களிடம் முக்கியமான விஷயத்தை சொல்லும்படி மாங்காடு காமாட்சி அம்மன் ஏன் குறும்பாடு போல் தலையாட்டுகிறார்? தலையாட்டல சுவாமி, மணியத்தான் ஆட்டுறார். ஏன்? அம்பிகையின் எந்த பெயரும் தன் காதலியே விழக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி கிறுக்குத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்தோ பரிதாபம். அன்பரே, மாங்காடு காமாட்சி அம்மன் ஆதி பராசக்தியின் அம்சமான அன்னை மாங்காடு காமாட்சி அம்மன். மணியட்டம் நல்ல கேளியா? பொறுங்கள், அவருக்கு வேலை வரவில்லை. வாருங்கள், உரிய நேரம் வரும்போது அவருக்கு நல்ல புத்தி அன்னை காமாட்சியே கொடுப்பாள். லட்சுமி அம்மா லட்சுமி லட்சுமி நான் நம்பி இருக்கிற காமாட்சி உன்னை காப்பாத்திட்டாடி. எனக்கு முன்னாடி ஓடி வந்து உன்னை காப்பாத்திட்டாடி. பாம்புதான் புத்துக்குள்ள போயிட்டு இருக்கேன் பாருங்க. பாம்பு போயிட்டே. ஆமா
இங்க என்னடி நடந்தது? என்ன நடந்துதா? அம்பாள் பேரை கேட்க மாட்டேன்னு காதல மணியை கட்டிட்டு ஆட்டின்னு இருக்கீரே, அஞ்சறிவுள்ள விஷ ஜந்து. அதுக்கு அம்பாள் பேரை வச்சதுனால குழந்தைக்கு ஆபத்து வந்து கத்துறச்சு, அது ஓடி வந்து காப்பாத்தி எடுத்து. நீர் 6 அறிவுள்ளவர், பெத்த தோப்புனார். குழந்தை கத்த கத்த காதல மணி ஆட்டிட்டு ஜட்டமா உட்கார்ந்து இருந்தேளே. இனிமேலா தெரிஞ்சுக்கோங்க, அந்த பரதேவத பேரை சொல்லாதனாலயோ அவ பேரை கேட்காதனாலயோ நஷ்டம் அவளுக்கு இல்ல சாமி. எல்லா கஷ்ட நஷ்டமும் நமக்கு தான் வந்து சேரும். இனிமேலாவது இந்த மரம் மண்டையில ஏத்துக்கணும். உங்களுக்கு என் வீட்டுல இருந்த பார்த்தல உன் உயிரை பிடிச்சிட்டு போக வந்திருக்கோம். இருக்கு. அப்ப நான் யாரு? நீதான் உயிர், அதை பிடிச்சிட்டு போக தான் வந்திருக்கோம். எங்க நரகத்துக்கு. நான் என்ன பாவம் பண்ணினேன்? காலமெல்லாம் அநியாய வட்டி வாங்கி அம்பாளோட பேரை காதல விடாதபடி மணியை கட்டி ஆட்டிக்கிட்டு இருந்தே கிணறு பயலே. உனக்காக வேண்டி தனியா ஒரு நரகத்தை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இங்க வந்திருக்கோம். ஐயோ, ரொம்ப நாளைக்கு வாழ போறோம்ங்கிற நினைப்பிலேயே என் பொண்ணு கல்யாணத்தை பத்தி நினைக்காமையே விட்டுட்டேனே. ஐயோ என் செல்வமே, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தேன்னா இந்த யமகாத பசங்களோட நிம்மதியா போவனே. விட்டுட்டேனே. லட்சுமி 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 லட்சுமி. அந்த புஷ்ப விமானத்தில் ஏறுங்கள். என்ன ஆமையா? என்னையா செத்து போய் ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க யாருயா? நாங்கள் தேவர்கள். தேவர்களா? அப்படின்னா இதுக்கு முன்னாலே வந்து கூப்பிட்டானுங்களே யம பசங்க, அவங்க எங்க? அவர்கள் மறைந்து விட்டார். ஏன்? உயிர் பிரியும் நேரத்தில் நீங்கள் லட்சுமி லட்சுமி என்று அம்பாளின் திருப்பெயரை சொன்னதால் வந்த யமதூதர்கள் மறைந்து உமது பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கப்பட்டு உம்மை சொர்க்கத்துக்கு அழைத்துச் செல்ல தேவர்களாகிய நாங்கள் வந்திருக்கிறோம். என்ன அக்கிரமதே? வயசுக்கு வந்த பொண்ணு பக்கத்துல படுத்திருக்கச்சே. என்னதான் மனசுல விகாரம் ஏற்பட்டாலும் இப்படி வேற இருந்த பரம்பரை மட்டும் டமால்னு மேல வந்து விழுவாளோ? சும்மா இரு. நான் அந்த புஷ்ப விமானத்தையும் தேவாலயம் பார்த்து அலர்ந்து இருக்கேன். தேவாளா? என் கனவுல வந்தானே. உங்க கனவுல கூட தேவாள் வரமாட்டாளே, எமபட்டாள்னா வருவா. அவளும் வந்தா. அதானே வந்து வாடா நரகத்துக்கு அப்படின்னு கூப்பிட்டா. நீங்க போய் சேர வேண்டிய இடம் அதானே, தெரிஞ்சுதான் கூப்பிட்டுருக்கா. சொல்றது கேட்டேன். இந்த எமப்பட்டாள் வந்து கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம பொண்ணு ஞாபகமே எனக்கு வந்தது. அடடா, இதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணாம நாம செத்துட்டோமேங்கிறத நினைச்சு லட்சுமி லட்சுமி அப்படின்னு கதறிட்டு திரும்பி பாக்குறேன். தேவாள் வந்து நிக்கிறா. இது என்னையா ஒரே குழப்பமா இருக்கேன்னு கேட்டேன். அவ சொன்னா, ஆவி பிரிகிற சமயத்துல அம்பாள் பேர் சொன்னதுனால உன்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்துல இளங்கரைச்சிருக்குன்னு சொன்னான். அத கேட்ட உடனே ஆஹா, ஆவி பிரியிருச்சு அம்பாள் பேர் சொன்னதுக்கே சொர்க்கம் கிடைக்கிறதுன்னா ஆவி இருக்கிறப்போ சொல்லிண்டே இருந்தா இன்னும் எனக்கு என்னென்ன கிடைச்சிருக்கும். ஆவி இருக்கிறது நீங்க தேவி எங்க நினைக்கிறேன்? இரும்பு பட்டி சாவி என்ன கட்டிண்டாளரே? ஆமாண்டி, மகா பாவி ஆயிட்டு. என்ன சத்தம் இது? அதான் மணிங்கிற பேரால தனிய காதல் கட்டிண்டாளரே. ஓ, இனிமே இந்த மணி இல்ல ஒண்ணு வேண்டாம். நான் சொன்னேன் கேளு. இனிமே என் மனசால அம்பாளை தான் நினைப்பேன். என் வாயால அம்பாள் துதி தான் பாடுவேன். என் காதால அம்பாள் நாமத்தை தான் கேட்பேன். சுவாமி சுவாமி, வாங்க வாங்க வாங்க. அன்னைக்கு உங்களை அலட்சியப்படுத்தி அவமானப்படுத்தி விட்டேன். என்ன மன்னிக்கணும். எதிரி பேசாம நிக்கிறீங்க. பெரியவாளெல்லாம் கண்டா உடனே கால விழுந்துடணும். விழு. கேமமார் கேமமார் சுபையர்வாள், உங்களுக்கு நேரம் வரலன்னு நான் அப்ப சொன்னேனே. நான் குறிப்பிட்டு சொன்னது இப்போ உங்களுக்கு ஞானம் வந்திருக்கே, இந்த ஞானத்தை பத்தி தான். அன்னைக்கு நான் ஏன் வந்தேன், என்ன சொல்ல வந்தேன்னு உங்களுக்கு தெரியுமோ? நான் தான் கேட்கலையே. இப்போ அது கேளுங்களேன். கேட்கிறேன். சொல்லுங்க சாமி. நீங்க 2 பேரும் மாங்காட்டுக்கு வந்து அம்மனை தரிசிச்சு வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு சாயந்தரமே அம்பா அடியர் முன்னால தோன்றி உங்க 2 பேரத்தை எனக்கு காட்டி, இன்னைக்கு ராத்திரி வெட்டுப்பட்டு சாகக்கூடிய கண்டம் இவனுக்கு இருந்தது. ஆனா இவனுடைய மனைவியின் இறக்க சிந்தனையும் அவ என் மேல வச்சிருக்க நீங்காத பக்தியும் சேர்ந்து
அவன் பூர்ண ஆயுள் பெறும்படியான பாக்கியத்தை கொடுத்துருச்சு. ஆனாலும் விதிப்படி பெருத்த நஷ்டமும் வலுத்த காயமும் ஏற்பட இருந்தது. அதுக்காக கடுக்கனை கலட்டி 2 ரத்த துளியோடு விட்டுடும்படி நான் ஏற்பாடு செய்தேன். அதோடு கண்டமும் தீர்ந்து போச்சு. இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி இந்த கடுக்கனை அவன் கையில கொடுத்துட்டுவான்னு அம்பா எனக்கு உத்தரவிட்டான். என் கிழக்கா வயிற கிழக்கா. ஐயோ 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 ஐயோ. அம்பிகே அம்பிகேன்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் வடிக்க வேண்டிய இந்த நேரத்துல என்னத்துக்காக இப்படி ஐயோ ஐயோன்னு சொல்லி அழுது வடிகிறேன்? இல்லையே, அப்பாளை பத்தி என்கிட்ட யாரு எது பேச வந்தாலும் அது என் காதல விழப்படாதுன்னு மணி ஆட்டிண்டே இருந்தானோ இல்லையோ. இப்ப அம்பாளே என் கடுக்கனை கொடுத்தான்னு. ஆமா, இதே மாதிரி இன்னும் யாராருட்ட என்னென்ன கொடுத்தாச்சாலோ தெரியலையே. திருமாங்கல்யத்துக்கு பிரதானம் அளிக்கும் இடம் திருவானைக்காவல். அங்கு கோயில் கொண்டிருக்கும் அகிலாண்டேஸ்வரி மனச உருக்கும் ஒரு திருவிளையாடலை செய்து காமிச்சிருக்கா. சொல்லுங்க நல்லா விஸ்தாரமா சொல்லுங்க. சொல்றேன். அவளிடத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட ஒரு பக்தன் தன் பெண்களுக்கு கல்யாணம் செய்து குடும்பத்தோட கோயில்ல வந்து தங்கினார். சத்தம் போட்டீங்க வெட்டி விடுவேன். மரியாதையா தாலி உள்பட எல்லாரும் கட்ட சொல்லு. ஐயா, என் பொண்களுக்கு நேத்திதாயா கல்யாணம் நடந்திருக்கு. இன்னைக்கு போய் தாலிய கைட்ட சொல்லலாமா? அதுவும் இந்த அம்பாள் சன்னதியில. போடா உங்க அம்பாள் நீயும். அகிலாண்டேஸ்வரி காப்பாத்தம்மா. கோவிலுக்கு வந்திருக்க பக்தர்களை கொள்ளக்காரங்க படுகொலை பண்ணிடுவாங்க. போய் காப்பாத்துக்க. யானை விட்டு வரட்ட சொல்லியா? போய் திருநங்களை விரட்டுறா. ஐயா, நல்ல நேரத்துல வந்து காப்பாத்தினீங்க ஐயா. நாங்க காப்பாத்தணுமா? அன்னபூர்ணி அம்மா வந்து காப்பாத்துனது. அன்னபூர்ணி அம்மாவா? அவங்க யாருங்க? ஓஹோ, நீங்களே வெளியூரா? நம்ம அம்பாள் அகிலாண்டேஸ்வரி பேர்ல ரொம்ப பக்தி உள்ளவன். அவதான் எங்களெல்லாம் வந்து எழுப்பி நடந்த சம்பவங்களை சொல்லி போய் காப்பாத்துக்குன்னு சொல்லி விரட்டின. அந்த அம்மாவை இப்பவே பாக்கணுங்களா? காலையில அம்பாளை தரிசனம் பண்ண வருவா. அப்ப நீங்க அந்த அம்பாளை தரிசனம் பண்ண போதும் இல்லையா? ஆட்டியா என்ன சுவாமி, நேற்றுக்கு ராத்திரி எங்களை எல்லாம் எழுப்பி விட்டாரு அன்னபூர்ணி. அந்த அம்மா வந்துட்டே இருக்கா. எங்க சுவாமி? பாருங்க, அதோ பாருங்க. சுவாமி, இந்த அம்மாளை பார்த்தாலே அம்பாள் மாதிரி தானே இருக்கா. இந்த ஊரே அவளை அம்பாளின் அவதாரம் தானே நம்பிட்டு இருக்கு. வந்துட்டா, சேர்த்து வழிவிட்டு நிலுங்க. வாங்கம்மா. அம்மா, நீங்க மட்டும் நேத்து ராத்திரி இவங்களை அனுப்பி எங்களை காப்பாத்தலன்னா அந்த கொள்ளக்காரங்க எங்க குடும்பத்தையே படுகொலை பண்ணிருப்பானுங்க. அம்மா. ஆமாம்மா, நேத்து ராத்திரி எங்க ஆத்துக்கு வந்து படபடன்னு கதவை தட்டி என்னை எழுப்பி கோயிலுக்கு வந்திருக்கிற பக்தால கொள்ளக்காரா படுகொலை போயிடுவா போல் இருக்கு, உடனே போய் காப்பாத்துக்கோன்னு சொன்னேனே.
நீங்க விரட்டல நேக்கே வீரம் வந்து அந்த அருவாளை கையில எடுத்து அனாயசமா சுத்தி இருக்கு பாருங்க. இந்த முகத்தை நல்லா பாருங்க. பார்த்த முகம் தானே தாயே. நான் வந்தா உங்களை எழுப்பினேன். என்ன அப்படி கேட்கிறேன்? வந்தது நீங்களேதான். அம்மா உட்காந்தே தூங்கி வழிஞ்சுகிட்டு இருந்த என்ன கம்பால தட்டி ஓடுறான்னு நீங்க தானமா விரட்டி விட்டீங்க. எங்களெல்லாம் அனுப்பிச்சது இருக்கட்டும். யானை பாகனை எழுப்பி யானையை விட்டு கொள்ளக்காரால விரட்ட சொன்னேன். எப்படித்தான் உங்களுக்கு தோணித்த போங்க. இந்த அகிலாண்டேஸ்வரி மேல ஆணையா சொல்றேன், நான் யாரு வீட்டுக்கும் வரல, யாரையும் அனுப்பல. அதே அகிலாண்டேஸ்வரி மேல ஆணையத்தான் நானும் சொல்றேன். நீங்க தான் வந்தேன், நீங்க தான் எங்களை எழுப்புறேன். தெய்வமா நிக்கிறாளே, நேற்று ராத்திரி பூரா இந்த ஊரெல்லாம் நடமாடி பேசும் தெய்வமா நின்னு தம் பிள்ளைங்களை காப்பாத்திட்டு போயிருக்காளே, அவ சன்னிதானத்துல எனக்கு கற்பூர ஆர்த்தியா செய்யலாமா? அம்மா, இந்த ஊர்ல எத்தனையோ பெண்கள் இருக்கா, இருந்தும் உன் உருவத்துல வரவும் தான் அவளுக்கே தோணி இருக்கு. அப்படி இருக்குச்சே, அவளோட அம்சமா உன்னை நாங்க மதிச்சு ஆரத்தி எடுக்கிறது தப்பே இல்லம்மா. வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் வீட்டுக்கு நான் வர்றேன். நாளை காலையில எங்க வயல்ல வித முகூர்த்தம் வச்சிருக்கோம். அம்மா வந்து உங்க தங்க கையால விதைய தொட்டு கொடுக்கணும். அம்மாடி, நாளைக்கு காலையில இதை விட ஒரு முக்கியமான இடத்துக்கு வரதா ஒத்துட்டு இருக்கேன். அப்படி எல்லாம் நீங்க சொல்லக்கூடாதுமா. நீங்க வந்து சரி வரேன். நாளைக்கு மறுநாள் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். அதுக்கு செஞ்ச இந்த தாலிய உங்க கையால தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கணும். இன்னொரு விஷயம், நீங்க வர்றதோட ஐயாவையும் கல்யாணத்துக்கு கண்டிப்பா கூட்டிட்டு வரணும். கல்யாணத்துக்கு நான் வர்றதுக்கே நேரம் இருக்காது, ஐயாவை எப்படி கூட்டிட்டு வர முடியும்? என்ன ஐயாவுடைய பேரு இங்க அடிபடுது. இவங்க வீட்டு கல்யாணத்துக்கு நம்ம 2 பேரும் வரணும்னு சொல்றாங்க. உங்களுக்கு தான் ஏகப்பட்ட வேலை இருக்குமே. எந்த வேலை எப்படி இருந்தாலும் சரி அம்மா, உங்க வீட்டு கல்யாணத்துக்கு நாங்க 2 பேரும் வரோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் தான்மா உங்களுக்கு நன்றி சொல்லணும். எங்க கல்யாணத்துக்கு முன்னாலேயும் சரி பின்னாலேயும் சரி, இந்த ஊர்ல எங்கெங்க நல்ல காரியம் நடந்தாலும் இந்த அம்மா அங்க போய் நீ தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த தாலியோ? ஆமாங்க. இருக்கட்டும். ஏண்டா இந்த கத்து கத்திக்கிட்டு ஓடி வர்றீங்க? யாராவது ஒருத்தரா பேசுங்க. சாமி சாமி சோ, இப்பதான் பொண்ணு மாப்பிள்ளைய உட்கார வச்சு ஐயர் சடங்கு ஆரம்பிச்சிருக்க. தாலி கட்டி முடிஞ்சதோ இல்லையோ, உங்களை எல்லாம் உட்கார வச்சு இலவிட்டு வடை பாயசத்தோட சாப்பாடு போட சொல்றேன். அது வரைக்கும் இந்த காட்டு கூச்சல் எல்லாம் கூடாது. ஏதோ ஆட்டம் பாட்டம் எல்லாம் படுங்களேடா. ஆடுங்க போங்க. மைவார்த்த கண்ணழகி மீனாட்சி அம்மனுக்கு கைவார்த்து குறி உரைச்ச குறவர்குலா எங்க குலம். குறிஞ்சி பூ பூத்திருக்க கூட்டமா வண்டு வந்து உறிஞ்சியே தேன் குடிக்க சுருளி மலை எங்க மலை. வள்ளியம்ம வந்த குலம் எங்க குலம்தான், நாங்க வாழுறதும் அவ புருஷன் தந்த பலம்தான். வள்ளியம்ம வந்த குலம் எங்க குலம்தான், நாங்க வாழுறதும் அவ புருஷன் தந்த பலம்தான். நீலகண்ட விஷம் குடிச்சா, நீலகண்ட விஷம் குடிச்சான் நீலி பலம்தான் திரிசூலி பலம்தான். நீலகண்ட விஷம் குடிச்சான் நீலி பலம்தான் திரிசூலி பலம்தான். அவரு நிரந்தரமாயிருக்கிறதும் தாலி பலம்தான், தாலி பலம்தான். அவரு நிரந்தரமாயிருக்கிறதும் தாலி பலம்தான், தாலி பலம்தான். வள்ளியம்ம வந்த குலம் எங்க குலம்தான், நாங்க வாழுறதும் அவ புருஷன் தந்த பலம்தான்.
பலந்தா நாங்க வாழறதும் அவ புருஷ தந்த பலந்தா தந்தாரத்தா தகிடத்தோ தகிடதா தகிடத்தோ தையா தக்கா தகிடதா தந்தாரத்தா தகிடத்தோ தகிடதா தகிடத்தோ தையா தக்கா தகிடதா கோட்டையிலும் களம்பூர் சந்தையிலும் கூட்டம் கூடுவோம் நாங்க ஆட்டம் ஆடுவோம் உளுந்தூர் பேட்டையிலும் உடுமலையா கோட்டையிலும் களம்பூர் சந்தையிலும் கூட்டம் கூடுவோம் நாங்க ஆட்டம் ஆடுவோம் எந்த ஊரு சொந்த ஊரு எல்லா ஊரு எங்க ஊரு எங்களுக்கும் கஞ்சி ஊத்த பூமியும் உண்டு சிவகாமியும் உண்டு எந்த ஊரு சொந்த ஊரு எல்லா ஊரு எங்க ஊரு எங்களுக்கும் கஞ்சி ஊத்த பூமியும் உண்டு சிவகாமியும் உண்டு வள்ளியம்ம வந்த கொலா எங்க குலந்தா நாங்க வாழுறதும் அவ புருஷ தந்த பலந்தா பொன்னெடுத்த ஏறுமையில் முருகனத்தான் இங்கெடுத்த தாயிருக்கா ஆனைக்காவிலே திருவானைக்காவிலே எங்க கிட்ட பொன்னெடுத்த ஏறுமையில் முருகனத்தான் இங்கெடுத்த தாயிருக்கா ஆனைக்காவிலே திருவானைக்காவிலே சங்கடங்கள் வாராமே சமயத்திலே காப்பாத்த அங்கிருக்கும் தாயவளை கும்பிடுவோமே நாங்க நம்பிடுவோமே ஆமா சங்கடங்கள் வாராமே சமயத்திலே காப்பாத்த அங்கிருக்கும் வள்ளியம்ம வந்ததுலா எங்க குலந்தா நாங்க வாழுறதும் அவ புருஷ தந்த பலந்தா தாலி கட்ட போறாங்க எல்லாரும் உள்ள போங்க டேய் டேய் ஆட்டத்தை நிறுத்துங்கடா சோறு போடுவாங்கடா யாராவது ஒரு பொம்னாட்டி இப்படி வாங்க இந்த திருமங்கல்யத்தை எல்லா பெரியவாளையும் தொட சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாமா என்ன சாமி விருந்தட்ட கொடுக்கறீங்க திருமங்கலத்தை எடுத்து வைங்க அது அதுல தாமா இருக்கு இல்லைங்க சாமி நீங்களே பாருங்க ஆச்சரியமா இருக்கு இதுல இருக்க திருமங்கல்யத்தை காணுமே ஏமா யாராவது எடுத்தா சொல்லுங்க என்ன சாமி இது மாங்கல்யத்தை மஞ்ச கயத்துல கொடுத்து தேங்காயில சுத்தி நான் தானே கொடுத்து அனுப்பிச்சேன் அத நானும் நன்னா பார்த்துட்டு தானே வாங்கி வச்சேன் இப்ப காணுமே விசாரிங்கோ லக்கணம் போயிட்டே இருக்குமா ஏமா நீ நான் பார்க்கவே இல்ல நான் எடுக்கவே இல்ல ஏமா யாராவது பாத்துருந்தா சொல்லுங்கம்மா இல்லையேம்மா நாங்க யாருமே பார்க்கவே இல்லையே இது என்ன விபரீதமா இருக்கு கட்டுற நேரத்துல தாலி காணாம போறது பெரிய அபசகனமாச்சே எவ கண்ணு பட்டுச்சோ எவ கை தொட்டுச்சோ வாய முடுங்கடி எந்த கைப்பட்டா பட்ட மரமும் தளிக்குமோ அந்த அன்னபூர்ணிமா தொட்டு கொடுத்த தாலிடி இது அம்மா இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல லக்கணம் போறதுக்குள்ள வேற திருமங்கலம் கொண்டாங்க புரோகிதரே நான் தொட்டு கொடுத்த தாலி இல்லாம வேறொரு தாலியா நீ தொட்டு கொடுத்த தாலியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள லக்னம் போயிடுமா எப்படிங்க போகும் நீ தொட்டு கொடுத்ததுனால இத பாருங்க என்ன புரிஞ்சுக்குங்க நான் அகந்தையில பேசல நான் அற்பமானவதான் அழியக்கூடிய ஜென்மாதான் ஆனா நான் எந்த நிலையில இருந்து யார நினைச்சதை தொடறேன் ஆதி அந்தமற்றவளா அழியாத குங்குமக்காரியா நிக்கிறாளே திருவானைக்காவிலே அந்த அகிலாண்டேஸ்வரியே என் உடம்புக்குள்ள புகுந்து அவ கையாலேயே அதை தொடர்தா பாவிச்சுத்தானே நான் தொட்டு கொடுக்கிறேன் அது எப்படி காணாம போக முடியும் இதோ பாருங்க அவ சத்தியமான தெய்வமா இருந்தா இந்த முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள அதே திருமங்கல்யத்தை அவளே கொண்டு வந்து என் கையில கொடுத்து தீரணும் கூடப்பா முடு யாராவது பார்த்தா புடிங்க போயிடுவாங்க மச்சா இது என்னன்னு தெரியல மச்சா யார்கிட்ட கேப்பமா நல்லவங்களா பார்த்து கேட்கணும் இல்லன்னா அமிச்சிட்டு போயிடுவாங்க ஆமா. வா நல்லவங்க எங்க இருக்காங்க பாப்போம்
இந்த அம்மாவை பத்தி நல்லதா தெரியுது. கேட்கலவா? ஆயா ஆயா. தாயி, எங்க கிட்ட ஒரு பொருள் ஆமிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்து நீதான் சொல்லணும் தாயி. என்னது? மச்சா அப்படி போ. தங்கமா பித்தளையான்னு நீதான் பார்த்து சொல்லணும் தாயி. அம்மா, தாயே, இது உனக்கு எப்படிமா கிடைச்சது? தாயி, நாங்க ஆட்டம் பாட்டம் முடிச்சிட்டு வரப்போ அந்த ஆள மரத்துல கட்டி இருந்த இந்த பைக்குள்ள யாரோ ஒரு ஆசாமி வந்து கை விட்டாருங்க. அதுக்குள்ள இருக்கிற நரிக்கொம்பு பொலி போல திருட வந்திருக்கானு நினைச்சு ஓடி வந்து பார்த்தோம். அதுக்குள்ள இது கடந்துச்சு தாயி. ஆய் திருட்டு கழுதைகளா, கல்யாண பந்தல்ல புகுந்து தாலியை திருண்டது கதையா திரிக்கிறீங்க? இல்லைங்க, இவளை பார்த்தா எனக்கு குறைச்சியா தோணல. என் தாய் அகிலாண்டேஸ்வரியாவே என் கண்ணுக்கு தென்படுறா. அம்மா, இது மட்டும் தங்க இல்ல, நீயே தங்கம்தான். இந்த நல்ல சமயத்துல இதை என் கையில கொண்டு வந்து கொடுத்தியே, உனக்கு என்னமா வேணும்? எனக்கு ஒண்ணும் வேணாம் தாயி. ஐயா என்ன திருடினாரு. நீ என்ன தெய்வம்னு சொல்ற, அந்த தேவிய மனசுல வாங்கிட்டு சொல்ற. நீ என்னைக்கும் பூவோட பொட்டோட நல்லா இரு தாயி. என்ன கையில தாலியோட வர்றாங்க? ஆமா ஆமா. கட்ட சொல்லுங்க. ஆஹா, அதே தாலிதான். எப்படிமா உங்களுக்கு? முகூர்த்த முடியறதுக்குள்ள கட்ட சொல்லுங்க. சரி சரி. அம்மா, அங்க போய் ஆசீர்வாதம் பண்ணுங்க. போங்க போங்க. என் கால விடாதீங்க, நான் அந்த தகுதியை இழந்துட்டேன். அண்ணா, காணாம போன தாலி தான் திரும்ப கிடைச்சிடுச்சே. திரும்ப கிடைச்ச அவளுடைய திருக்கருணைங்க. கட்டுற நேரத்துல காணாம போறது நான் தொட்டதுனால வந்த வேலைங்க. வெனையா? வெனையோ விதியோ எனக்கே தெரியாம எங்கிட்ட இருக்கிற பெரும் குறையும். அறிவு இருந்தா பேசுற நீ. தாலி காணாம போறது புதுசா? நமக்கு கல்யாணமா எத்தனை வருஷம் ஆச்சு? அப்பத்துல இருந்தே காணாம தான் போகுது. ஏன் அவ்வளவு பெரிய கோவில்ல அத்தனை கட்டுக்காவல் இருந்தோம், அகிலாண்டேஸ்வரியோட கழுத்துல இருந்த தாலியே கொண்டு போயிட்டாங்க. அதுக்கெல்லாம் காரணம் கூட உன்னுடைய குறையோ? என் குறைதாங்க. எப்படி? நான் தொட்ட தாலி காணாம போயிடுச்சேன்னு இப்படி துடிக்கிறேனே. நான் தொடாம எத்தனையோ தாலி காணாம போயிருக்கேன். அப்பெல்லாம் இப்படி வருத்தப்பட்டேனா? என் தாய் கழுத்துல இருந்து கொண்டு போனாங்களே, அப்ப கூட நான் இப்படி துடிச்சிருக்கேனா? இல்லையே. அதுக்கெல்லாம் தண்டனையாத்தான் இப்படி ஒரு விளையாட்டு நடத்தி இனிமேலாவது எல்லாத்துக்குமா சேர்த்து கவலைப்படுறீ. இந்த தாலி திருட்ட அடியோட ஒழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணின்னு அம்பாள் எனக்கு உத்தரவு போட்டிருக்கா. இந்த சம்பவத்தை நான் அப்படித்தான் எடுத்துக்கிறேன். முடியுமா உன்ன? ஏன் முடியாது? அடி போடி பைத்தியக்காரி. ஆணையும் சேனையும் வச்சிருக்கிற பாளையக்காரர் இந்த திருட்ட கண்டுபிடிக்க முடியாம அசந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. நீ ஒருத்தி என்னடி பண்ண போற? நான் ஒருத்தியா ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பாளையக்காரரை சந்திச்சு ஒண்ணு கத்தி இந்த திருட்ட அடியோட ஒழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு தூண்டி விடுவாங்க. இந்த திருட்ட கண்டுபிடிக்கிறதுக்காக நான் எவ்வளவோ முயற்சிகள் எடுத்துக்கிட்டேன். மற்ற பெண்கள் கழுத்துல இருந்த தாலி போறது இருக்கட்டும், அந்த அகிலாண்டேஸ்வரி கழுத்துல இருந்த தாலியே திருடுனானே, அப்பவாவது அந்த திருடனுக்கு அவ கடுமையான தண்டனை கொடுத்திருந்தாள்னா இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குமா? அதுக்கும் அவளுக்கு குத்து சொல்றீங்களா? ஏங்க, அவ தாலி திருட்டு போறது அவளுக்கே தெரியாது நினைக்கிறீங்களா? வேற எப்படி பாரு. இதுவும் அந்த தேவியின் திருவிளையாடல ஒண்ணுங்க. எப்படி? மத்தவங்க தாலி திருட்டு போனப்பதான் இந்த பாளையக்காரர் பேருக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. நம்ம தாலி திருட்டு போனாலாவது அதை கண்டுபிடிக்க தீவிரமா முயற்சி பண்ண மாட்டாரான்னு விளையாடி பார்த்தா. அதையும் அவளே கவனிக்கிட்டு நீங்க விட்டுட்டீங்க. இதுக்கு மேல அவ என்ன பண்ணுவா? இப்ப சொல்றீங்க, நீங்க மட்டும் அவ தாலியை திருநவனை கண்டுபிடிச்சு கடுமையா அன்னைக்கே தண்டிச்சிருந்தீங்கன்னா இதுக்குள்ள இந்த திருட்டு அறவே நின்று இருக்கும். சரிம்மா, இந்த கணத்துல இருந்து அந்த திருடனை கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டிய தீவிரமான ஏற்பாடுகளை செய்ய சொல்றேன். மணிபுரியா, அந்த திருடனை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைங்க. எதனால? இந்த தங்கம் வெள்ளி நகை நட்டுகளை திருடவனுங்க அதை அப்படியே வச்சிருக்க மாட்டாங்க, உடனடியா உருக்கி உருவாக்கி விடுவானுங்க. யோ, என்ன பேசுறேன்? அகிலாண்டேஸ்வரிங்கிறது யாரு? அழியக்கூடிய நானா இல்ல உன் கூட பிறந்த அக்கா தங்கச்சியா? அவ நிரந்தரி, நித்திய சுமங்கலி, நீங்காத பொட்டுடையாள். அவ திருமங்கல்யத்தை உருக்கவோ உருவாக்கவோ இந்த உலகத்துல ஒரு பய பிறந்திருக்கானா? அது முடியுமாயா? முடியாதும்மா, முடியாது. அந்த தாலி அதே உருவத்துலதான் இருக்கணும். இருக்கு, கண்டுபிடி, கிடைச்சிடும். சரி தாயே. ஏன் இன்னும் நிற்கிறீர்? அந்த திருமங்கலத்தை கண்டுபிடிக்க உடனே ஏற்பாடு பண்ணுங்க. மன்னிக்கணும், அந்த அம்மா தான் ஏதோ ஆவேசத்துல பேசிட்டு போறாங்கன்னா
நீங்களும் இப்படி ஆகாத காரியத்துக்கு உத்தரவு போடுறது. எது ஆகாத காரியம்? அந்த திருமாங்கல்யா உருக்குலையாம இருக்கிறதாவே வச்சுக்கோ. அது ஒரு பெண்ணின் கழுத்துல இருக்கும். நாம எப்படி போய் இது என்னையா பெரிய விஷயம்? சில பெண் காவலர்களை ஏற்பாடு செய்யுங்கள். கோவிக்கலாகாது. எல்லா திருமாங்கலையும் ஒரே மாதிரி தானே இருக்கும். அது என்ன பாரு? அது என்ன? நமது பாளையத்தின் சின்னம். அம்மைய கழுத்திலிருந்து களவு போயிருக்க திருமாங்கல்யம் அது என்னுடைய மூதாதையர்களால வேண்டுதல் பேர்ல அம்மனுக்கு காணிக்கையா செலுத்தப்பட்டது. இந்த சின்னம் அதுல கண்டிப்பா இருக்கும். அதை கொண்டு நிச்சயமா கண்டுபிடிச்சிடலாம். அப்படி கண்டுபிடித்து விட்டால் அந்த கள்வன் யாராக இருந்தாலும் சரி, அவன் தலையை வெட்டி இன்ன குற்றத்தினாக இவ்வளவு பெரிய கொடுந்தண்டனைக்கு ஆளாயிருக்கிறான் என்ற அறிவிப்போடு ஊர் நடுவில் காட்சி பொருளாக வையுங்கள். ஏண்டா அப்படி பதற? கூடி சீக்கிரம் நம்ம ஊர்ல எவன்தால உள்ள போகுதோ அவன் எந்த இடத்துல கண்காட்சி வச்சு போறாங்களோ. கனவு கண்டு எழுந்து சூடி வரியா? கனவா? நேத்துக்கு உன் பொஞ்சாதி பாளையக்காரரை பார்த்து போட்ட போடி இருக்க, அதனால வந்த விலைன்னு. என்னையா? ஆமண்ண, நம்ம ஊர் கோயில் அகிலாண்டேஸ்வரி கழுத்துல இந்த திருமாங்கலிச்ச திருடிட்டானுங்களே, அந்த குத்தத்துக்காகத்தான் இந்த தண்டனை. உங்க பாளையக்காரரும் பரிசோதனையும் அதெல்லாம் ஒண்ணு நடக்காதுடா. நில்லுனே நில்லுனே. ஏன் நடக்காது? அடச்சை, ஊர்ல இருக்கிற பெண்களுடைய எல்லா திருமாங்கல்யமும் ஒரே மாதிரியா தான்டா இருக்கும். அப்படிங்களா? இத பாரு. பாத்துக்கிட்டியா? என்ன இது? என்ன இது? பரம்பரை பாளையக்காரருடைய அதிகார சின்னம். இருக்கட்டுமே, கேளுனே. அம்பான்னு நினைச்சு கால விழுந்து கட்டிக்கிட்டேன். அண்ணா, 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 அம்பாள பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கியா அம்மா? ஏம்மா, இன்னைக்கே நம்ம ஊரை விட்டு புறப்பட்டுருவோமா? ஒண்ணுல காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி இவங்களெல்லாம் போய் கும்பிட்டுட்டு வந்தோம்னா நமக்கு ஏதோ ஒரு தாலி பாக்கியம் கிடைச்ச மாதிரியா இருக்கும். இப்ப நீதாம்மா என்ன காப்பாத்தணும். எப்படி முடியும்? காப்பாத்திக்கிறதுக்கு அவளே ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தாளே, விட்டுட்டீங்களே. எப்பம்மா? நான் தொட்ட தாலி கட்டுற நேரத்துல காணாம போச்சுல்ல, அதுக்கு காரணம் நம்ம கிட்ட இருக்கிற எந்த குறையோன்னு சொல்லி சொல்லி துடிச்சேனே, என் சரீரமே பதறிச்சு. அத பார்த்தாவது நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா அப்பவே பரிகாரம் தேடி இருக்கலாமே. அது எங்க இப்பவாது உண்மை சொல்லுங்க, கல்யாண வீட்டுல காணாம போன தாலிய கூட திருந்தறதுக்குன்னு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தா அந்த நேரத்திலையும் திருடிட்டு அந்த பையன் அந்த அறியா பொண்ணு குறைச்சி மேல சுமத்துனீங்களே, அதுக்கப்புறம் அவ சும்மா இருப்பாடா? பார்த்தா இந்த ஜென்மாக்களுக்கு இந்த முறையெல்லாம் சரிப்பட்டு வராது. ஓடுறி பாளையக்கார வீட்டுக்குன்னு என்ன விரட்டினா, போடுற உத்தரவன்னு அவனை விட்டு சொல்ல வச்சா கழுத்துக்கு வந்துடுச்சு கத்தி. இனி அவ மனசு வச்சாலுடைய வந்த கத்தை யாரால விளக்க முடியும்? நீ மனசு வச்ச அவ மனசு வைப்பம்மா. நானா? ஆமாம்மா, அவளுக்கு நீ ரொம்ப வேண்டப்பட்டவ. உன் ரூபத்துல வந்து பல பேரை பல ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கான். நீ என்ன காப்பாத்த கூடாதா? எப்படிங்க? சொல்றம்மா, சொல்றேன். இந்த தாலியை கொண்டு போய் அம்பாள் சன்னிதானத்துல உண்டியல் இருக்குமே அதுல போட்டுட்டு ரெண்டாம் பேருக்கு தெரியாம ஓடியாந்துருமா, ஓடியாந்துருமா. தாலிய போட்டுடலாம், ஆனா தெய்வத்தின் கழுத்திலேயே கைய வச்ச திருடனுக்கு பொண்டாட்டிங்கிற நினைப்பு என்ன கொண்டுகிட்டு இருக்கே, அந்த உணர்வை கொண்டு போய் எந்த உண்டியல்ல போடுவேன்? அப்போ என் தலை போக வேண்டியதானா? அந்த கோலத்தை பார்க்க நான் உயிரோடு இருப்பேனா? வேற எப்படிம்மா? நீங்க திருடி கொண்டு வந்த அந்த தெய்வ தாலியோட போய் அகண்ட காவிரியில அடைக்கல புகுத்துருவேன். அம்மா!
ஆக கூடாது. நான் திருட்டு போயேன். நேரா பாளையக்காரர்கிட்ட போறேன். அம்மன் தாலியை மட்டும் இல்ல, ஊர்ல காணாம போன தாலி எல்லாம் நான் தான் திருடினேன். என் தலையை என்னையே ஒப்பு கொடுத்துட்டு வந்துடுறேன். உன் முடிவை மாத்திக்கமா? என் முடிவுதான். நீங்களும் மனம் மாறி அந்த மாத்தத்தை அவளை ஏத்துக்கிட்டு மனம் இறங்கிட்டான்னா அதுக்கு தக்க முடிவு அவளே எடுத்துக்கிட்டோம். அண்ணா அண்ணா நில்லுங்கண்ணா. உம்மிடத்துல ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா நீர் போயிட்டே இருக்கிற. அப்படி என்னங்க பெரிய விஷயத்தை கேட்க போறீங்க? கேளுமே. இன்னைக்கு அம்பாள் அகிலாண்டேஸ்வரியுடைய ஜென்ம நட்சத்திரம் இல்ல, நவராத்திரி சிவராத்திரின்னு முக்கியமான விசேஷம் இல்ல. அதை விடுங்கண்ணா, அம்பாளுக்கு பிரீத்தியான வெள்ளி செவ்வாயும் இல்ல. சனிக்கிழமையான இன்னைக்கு 6 பேர் போய் காவேரியில ஜலம் கொண்டு வந்து அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணணும்னு அழைச்சுன்னு போறீர. என்னங்கண்ணா காரணம்? ஓய், இத நீர் என்னட்ட கேட்டுட்டீர். இதையே நான் போய் பாளையக்காரர்கிட்ட கேட்க முடியுமா? பாளையக்காரர்கிட்டயா? ஆமாங்கண்ணே. பொழுது விடியறதுக்கு முன்னாடி ஒரு அரண்மனை சேவை ஓடி வந்து பாளையக்காரன் உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னா பாதம் பூமியில படாம ஒட்டமா ஓடுன. பாளையக்காரன் பார்த்து, ஓய் நீங்க 6 பேரை அழைச்சு போங்க, காவேரியில 6 கூட ஜலம் எடுத்து அம்பாளுக்கு இன்னைக்கு அபிஷேகம் பண்ணி ஆகணும், நானும் வந்துட்டு உத்தரவு போட்டார். எதுக்கு சொல்றாரு, என்னத்துக்கு சொல்றாரு எனக்கு ஒன்றும் புரியல. மண்டையை போட்டு குறைஞ்சிட்டு இருக்கேன். ஓய், இது பெரிய இடத்து விஷயங்கண்ணா. புரியுறது சொல்லியோ? வாய பொத்திட்டு பேசாம வாரும். அண்ணா திருந்தவன் நான் இருக்கிறப்ப நீ எதுக்காக மாத்தாகணும்? நான் சொல்றதை கேளுமா, நான் சொல்றதை கேளு. திருட ஒருத்தனுக்கு அரசாங்கமோ ஆண்டவனோ தண்டனை கொடுக்கறத விட தனக்குத்தானே தண்டனையை விதிச்சுக்கிட்டானா அவன் திருந்திட்டான்னு தான் நம்ம அர்த்தம். அதனால மாங்கலித்த கூட 2ஆம் பேருக்கு தெரியாம உண்டியில போட்டுட்டு எந்த கை திருடிச்சோ அந்த கைய வெட்டி அம்மனுடைய பாதத்துல காணிக்கையா செலுத்திட்டு வரப்பா. என்ன நம்புப்பா, என்ன நம்பு. திருமாங்கலித்த கூட திருமாங்கலி எங்க? வேலை காவேரியில விழுந்தியே, தண்ணியோட திருமாங்கலிய போயிடுச்சா? எப்படி போனா என்னங்க? ஒரு பொண்ணோட கழுத்துல இருந்து திருமங்கலி காணாம போச்சுன்னா என்ன அர்த்தம்? அந்த ஆபத்து நீங்க அதை நம்பாலே சொல்லிட்டாங்க. என்ன நீயா குதிக்குன்னு அவ சொன்னா இவ சொன்னான்னு கேட்டுக்கின்னு இருக்கிய? உன் புருஷன் திருடுனானா? திருநையா. ஆபத்து வந்துச்சா? வந்துச்சு. திருந்துட்டியா? திருந்திட்டேன். ஆத்தாளுக்கு கருணை பிறந்திருக்குமா? பிறந்திருக்கும். அந்த கருணையை எப்படிமா காட்ட போறேன்னு கோயிலுக்கு போய் ஆத்தா கால புடிச்சு கேட்காம இங்க குந்தி அழுது என்ன பிரயோஜனம்? நான் எப்படி போவேன்? என் திருமங்கலி காணாம போயிடுச்சு. உன் புருஷன் திருந்திட்டார். அது சத்தியமா இருந்தா அதே மாங்கல்யத்தை ஆத்தால உன் கையில திருப்பி கொடுத்துரும். போ போமா. நீ என்னையா நிக்கிற? நீ தானே போகணும். போ. அம்மா கொஞ்சம் நில்லுங்கம்மா. இப்படி வாங்கம்மா. மன்னிக்கணும். இப்படி வாங்கம்மா, விஷயத்தை சொல்றேன். சீக்கிரம் வாங்கம்மா. பாளையக்கார உத்தரவுப்படி அம்பாளுக்கு அபிஷேகம் நடக்க போகுது. அவரு இப்ப வரப்போறாரு. அவருடைய உத்தரவு இல்லாம அம்பாளுக்கு அபிஷேகம் முடிகிற வரைக்கும் யாரையும் உள்ள அனுப்ப கூடாதுமா. அவரே வந்துட்டாருமா.
ஏமா நீ எப்படி இங்கேயே நிக்கிற? நீங்க வர போறதா சொல்லி இங்கேயே இவங்களை தவிர வேற யாராவது 2 பேரா வந்தாங்களா? வேற யாரும் வரலீங்க. இவங்க கூட இப்பதான். ஏம்மா இவர் என் வீட்டுக்காரருங்க. உன் கழுத்துல திருமங்கலியத்தை காணமேம்மா. இப்பதாங்க நான் காவேரியில விழுந்து அது காணாம போச்சு. அதான் அவ கிட்ட கேட்டுட்டு போலாங்க. சமிக்கணும். அபிஷேகத்துக்கு வேண்டியில தயார் பண்ணிவிட்டோம். காவேரியில தானே விழுந்த? காவேரியில தானே விழுந்த? காவேரியில இருந்து ஜலம் குணத்தீங்களா? அப்படி 6 கூட கொடுத்துட்டோம். வாங்க. அம்மன் கழுத்துல விழுந்திருக்கிற திருமங்கலியத்தை எடுத்து வாங்க. திருமங்கல்யத்தை உன் கையில வாங்கிக்க. இது உன் கையாலேயே உன் மனைவி கழுத்துல போடு. நீங்க 2 பேருமா தம்பதிகளா நின்று இந்த அம்மன் சன்னிதானத்திலேயே என் பரம்பரை நல்லா இருக்கணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயா அவ கழுத்துல இருந்து இந்த திருமங்கல்யத்தை திருண்ண பாவிதான் ஐயா. எனக்கு எல்லாம் தெரியும்பா. அம்பாளே எனக்கு சொல்லிட்டா எல்லாத்தையும். ராத்திரி வந்து நாளைக்கு காலையில காவேரி ஆத்தங்கர்ல இருந்து 6 குடம் ஜலம் கொண்டு வந்து எனக்கு திருமஞ்சனம் பண்ணு. அப்போ காணாம போன என்னுடைய திருமங்கல்யம் கிடைக்கும். அந்த நேரத்துல அந்த திருமங்கல்யத்தை திருடுனவனும் அவருடைய மனைவியும் அங்க வருவாங்க. அவன் மனைவி என்னுடைய பரம பக்த. அவ கழுத்துல தாலி இல்லாம இருப்பா. அவன் அந்த படத்துல என்னாலேயே பார்க்க முடியாது. அதனால இந்த திருமங்கல்யத்தை அவன் புருஷன் கையில கொடுத்து அவன் கையாலேயே அவ கழுத்துல போட சொல்லு. அது மட்டுமல்ல அவன் திருந்திட்டான். அவருக்கு நீ எந்த தண்டனை கொடுக்க கூடாதுன்னு சொன்னா. அதோட உங்க குடும்பம் காலாகாலத்துக்கு நல்லா இருக்கிறது என்னால உதவிகள் எல்லாம் செய்யறாரு உத்தரவு போட்டா. அம்பாளே மன்னிச்சதுக்கு பிறகு மன்னாதி மன்னா எங்கப்பா என்ன எங்க உங்க போடுப்பா போடுப்பா.
பிள்ளை சம்பந்தன் பசி தீரவள் அவன் செவ்வாயில் கொங்கைதன் பால் வார்த்தவள் சிறு பிள்ளை சம்பந்தன் பசி தீர்த்தவள் அவன் செவ்வாயில் கொங்கைதன் பால் வார்த்தவள் யார் அழுதாலும் தாங்காத மனம் கொண்டவள் பெற்ற தாய்க்கெல்லாம் தாயாக தினம் நின்றவள் பெற்ற தாய்க்கெல்லாம் தாயாக தினம் நின்றவள் தாம்பூலம் தனை வாங்கி தமிழ் கூறினான் காளமேகத்தை போல் நின்று கவி பாடினான் காளமேகத்தை போல் நின்று கவி பாடினான் தங்கத்தை பெரிதாக நினைத்தேனில்லை உன் அங்கத்தில் கிடையான தங்கம் இல்லை தங்கத்தை பெரிதாக நினைத்தேனில்லை உன் அங்கத்தில் கிடையான தங்கம் இல்லை என் தாரத்தின் மாங்கல்யம் நீ தந்தது உன் தாயன்பை என்னென்று யார் சொல்வது என் தாரத்தின் மாங்கல்யம் நீ தந்தது உன் தாயை என்னென்று யார் சொல்வது உன் தாயன்பை என்னென்று யார் சொல்வது அம்பா